கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है. ஆராதனையில் கலந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். इस आराधना में आए हुए हर एक को प्रभु यीशु मसीह के नाम से हम बधाई देकर स्वागत करते हैं. கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. परमेश्वर का अनुग्रह आपके साथ रहे. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய சிரசின் மீது தங்குவதாக. परमेश्वर की आशीष आपके सरों के ऊपर ठहरे கர்த்தருடைய रहे. விடுதலையின் கரம் உங்களோடு கூட அணைத்துக் கொள்வதாக. परमेश्वर का छुटकारा का हाथ आपको गले से लगा कर தேவ रखे. பிரசன்னம் உங்களுடைய பாதையில் எப்பொழுதும் இருப்பதாக. परमेश्वर की प्रसन्नता आपके मार्ग में हमेशा बने रहे. சத்துருடைய எல்லா தீங்குகளுக்கும் உங்களை விலக்கி பாதுகாக்கிற அவருடைய சட்டைகள் உங்களோடு கூட இருப்பதாக. शत्रुओं से दूर रखने वाला परमेश्वर के पंख हमेशा आपके साथ बने रहे. தேவைகளை எல்லாம் சந்திக்கிற யெகோவா ஈரே உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவார். सारे जरूरतों को पूरा करने वाला यहोवा ईरे आपके संग रहकर सारे जरूरतों को पूरा करे. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है. அதனால கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் போகிறோம். इस दिन में भी परमेश्वर के वचन की ओर जाने वाले हैं. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற ஒரு காரியம் आज हम मनन करने वाला एक वचन இன்விசிபிள் திங்ஸ். நம்முடைய கண்ணுக்கு தெரியாத சில செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். हमारे आंखों से जो हम नहीं देख सकते ऐसे कुछ क्रियाएं हमारे सामने हो அதை सकती हैं. புரிந்து கொள்ளும்படியான ஆவிக்குரிய கண்களை இன்னைக்கு ஆண்டவர் திறக்க வேண்டும். उसे समझने लायक आत्मिक आंखों को परमेश्वर आज खोलना है. ஹல்லேலூயா. हालेलुया. अनेक தெய்வப்பிள்ளையுடைய வாழ்க்கையில் कई सारे परमेश्वर के लोगों के சில जीवन में செயல்கள் நடக்கிறது. कुछ कार्य होती है, ஆனால் அது ஏன் நடக்கிறது எப்படி நடக்கிறது என்று சொல்லி தெரியாமலே அவர்கள் இருந்து கொண்டு இருப்பார்கள். लेकिन वो कैसा होती है क्यों होती है उन्हें कभी पता ही नहीं இன்னைக்கு चलता. கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலி ஆவிக்குரிய காரியங்களை நம்ம கொஞ்சம் தியானிக்க போகிறோம். लेकिन आज हम कुछ आत्मिक बातों को मनन करने वाले இதை हैं. நீங்கள் மனசிக ரீதியாக சிந்தையோடு நீங்கள் கேட்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு புரியாது. यदि आप शारीरिक रीति से ये से देखोगे सुनोगे तो आप नहीं समझ पाओगे. ஹல்லேலூயா हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தின் 4ஆம் 5ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது पहला कोरिन्थियों 4 अध्याय उसका 4 और 5वां वचन में देखते हैं. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், मेरे पास मैंने किसी दोष को नहीं पहचान ஆகிலும் पाया. அதனாலே நான் நீதிமானுகிறதில்லை. इसका मतलब मैं धर्मी हूं नहीं, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. मुझे न्याय पूछने वाला परमेश्वर है. ஆதலால் इसलिए கர்த்தர் வருமளவும் परमेश्वर के आगमन तक நீங்கள் காலத்திற்கு முன்னே தீர்ப்பு செய்யாதிருங்கள். आप समय से पहले न्याय मत करना. இருளில் மறைந்திருக்கிறவைகளை अंधकार में जो छुपी हुई है அவர் வெளியரங்கமாக்கி वो प्रकट कर कर இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். अपने हृदय के सोच विचारों को भी அப்பொழுது प्रकट करेगा. அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். तब हर एक की अपनी अपनी प्रशंसा परमेश्वर के द्वारा होगी. ஹல்லேலூயா. हालेलुया. யார் அங்கங்க பேசக்கூடாது சின்ன பிள்ளைங்க छोटे बच्चे यहाँ கொஞ்சம் वहाँ கவனமா बातें வார்த்தையை नहीं करना கேளுங்க. है. थोड़ा ध्यान से बच्चों இங்கு को சொல்லுகிறது सुनिए. यहाँ पर कहा गया है, இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்குவார். जो अंधेरे में छुपा हुआ है वो उसे प्रकट करेगा. இருதயத்தின் யோசனைகளை வெளிப்படுத்துவார். हृदय के विचारों को वो प्रकट करेगा. ஹல்லேலூயா. हालेलुया. அப்போ சில மறைந்திருக்கிற அப்படினா நம்ம கண்ணுக்கே தெரியாத சில காரியங்கள் இருக்கிறது. तो कुछ गुप्त यानी जो हम आंखों से नहीं देख सकते ऐसे कुछ बातें हैं. ஹல்லேலூயா. हालेलुया. ஹிடன் திங்ஸ்ங்கிறது வேற, गुप्त बातें अलग है இன்விசிபிள் திங்ஸ்ங்கிறது வேற. और जो हमारे आंखों से परे है वो अलग சில है. காரியத்தை நாமளே மறைச்சு வச்சிருப்போம். कुछ बातों को हमने छुपा कर रखा हो அது நமக்கு தெரியும் நம்ம தான் மறைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி. वो हम जानते हैं कि हमने उसे छुपा कर रखा है. சில காரியத்தை நமக்கு தெரியாமலே நமக்குள்ள அது மறைந்து கிடக்கும். कुछ बातें हम अनजाने में हमारे अंदर छुपी रहती है. அப்படி மறைந்து கிடந்து ऐसे छुपे रहकर அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்பப்போ சேதத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கும். वो हमारे आत्मिक जीवन में बारंबार आके कुछ हानि पहुंचाती रहती है. இன்றைக்கு அந்த காரியத்தை தான் நமக்கு தெரியாமலே நமக்குள் மறைந்து கிடந்து जो बात जो हमारे अनजाने में हमारे अंदर छुपी है நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகளை சேதப்படுத்துகிற சில காரியங்களை நம்ம தியானிக்க हमारे போகிறோம். आत्मिक जीवन को बिगाड़ने वाले उन बातों को हम देखने वाले हैं. லூக்கா 11ஆம் அதிகாரத்தின் 44ஆம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது लूका 11वां अध्याय के 44वें वचन में पढ़ते हैं. அங்கு பரிசேயரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், वहां पर फरीसी के बारे में परमेश्वर कहता நீங்கள் है மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மறைந்திருக்கிற பிரேத குழியைகளைப் போல் இருக்கிறீர்கள், அவைகள் மேல் நடக்கிற மனுஷருக்கு அவைகள் தெரியாதிருக்கிறது. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப இங்க சொல்லுகிறார் நீங்கள் மறைந்திருக்கிற பிரேத குழிகளைப் போல் இருக்கிறீர்கள். तो यहाँ पर कहा गया कि तुम छुपे हुए कब्र के समान हो. அதன் மேல் நடக்கிறவனுக்கு உள்ள என்ன மறைந்திருக்கிறது தெரியாது. उसके ऊपर चलने वाले ये नहीं पहचानता उसके अंदर क्या है. அவங்க நினைக்கிறாங்க ஏதோ ஒரு கல்லு மேல நடக்கிறேன், वो सोचते कोई पत्थर पे मैं चलता ஏதோ हूँ, சிமெண்ட் மேல நடக்கிறேன். कुछ सीमेंट के ऊपर मैं ஆனா चलता हूँ, உள்ள யாருடைய பிரேதம் இருக்கிறது, लेकिन अंदर किसका शव है அந்த பிரேதம் எந்த நிலையில் இருக்கிறது, और वो शव की स्थिति क्या है. இது
யாருக்காவது தெரியுமா? ये कोई जान सकते हैं क्या? அல்லேலூயா. हालेलुया। இப்ப நம்ம சில அடக்க ஆராதனைக்கு போவோம், हम कुछ दफनाने की आराधना में जाते हैं, அநேகர் வழியில வர மாட்டாங்க, कई सारे रास्ते में नहीं आए, எல்லாம் ஷார்ட்கட்ல தான் போவாங்க, सब शॉर्टकट में ही जाएंगे, அநேக घूम-घूम कर கல்லறைகளை जाएंगे। தாண்டி தாண்டி அப்படி வருவாங்க. कई सारे कब्र के ऊपर चल चल कर ही जाएंगे, அப்படிதானே? हाँ कि नहीं? அதுதானே உண்மை. वही सच बात है அப்படி ना? நடந்து போகும் பொழுது ऐसे चल कर जाते அந்த समय கல்லறைக்குள்ள யாருடைய பாடி இருக்கு, उस कब्र के अंदर किसका शव है, அது பாடி இருக்கா எலும்பு இருக்கா எதுவும் தெரியாது. वो शव है या हड्डी है, कुछ नहीं पता। அநேக வேளையில் कई समय में ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிற தெய்வ பிள்ளைகள் आत्मिक स्थिति में जीवन में रहने இந்த वाले परमेश्वर பிரேத के लोग குழிகளை போல இருக்க கூடாது. ये छिपे कब्र के समान नहीं रहना है। நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் உங்களுக்கு அறிவு இருக்க வேண்டும், நினைவு இருக்க வேண்டும். आप करने वाले हर एक बात के बारे में आपको ज्ञान और उसके विचार होनी जरूरी है। அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தை குறித்தும் நமக்கு நல்ல ஒரு புரிதல் இருக்க வேண்டும். वैसे हमारे जीवन में घटने वाले हर बातों का समझ हमें होना जरूरी है। அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. போக போக உங்களுக்கு புரிந்து கொள்ளும். मैं आगे बढ़ते बढ़ते अब और अच्छे से समझ மத்தேயு पाओगे। 23ஆம் அதிகாரத்தின் 27ஆம் 28ஆம் வசனத்தை சொல்லுகிறது. मत्ती 23वां अध्याय के 27 और 28वां वचन இந்த कहती பிரேத है, குழிகள் எப்படிப்பட்டதா இருக்குமா? ये जो गहरे कब्र कैसे होते हैं, இது வெளியே பார்த்தா அலங்காரமா இருக்குமா? ये बाहर दिखने के लिए बहुत सुंदर होते உள்ளே हैं, தீட்டுகளால் நிறைந்திருக்கிறது. लेकिन अंदर गंदगी से भरी हुई रहती அநேக है। நேரத்தில் कई सारे समय நாம் में அலங்காரத்தோடு இருக்கிறோம், हम शोभायमान के साथ हैं, நம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வாழ்கிறவர்களை போல இருக்கிறோம், हम आत्मिक जीवन के बाहरी रूप में दिखाने लायक जीते அபிஷேகத்தை हैं, பெற்று வாழ்கிறவர்களை போல இருக்கிறோம். हम अभिषेक को पाकर जीने लायक रहते हैं, ஆனால் நமக்குள்ளே சில தீட்டுகள் இருக்கும் பொழுது கண்டுபிடிக்க தவறி விடுகிறோம். लेकिन हमारे अंदर कुछ गंदगी रहते समय हम उसे पहचानने में चूक जाते हैं। அல்லேலூயா. அல்லேலூயா. அது நாம் தவறுகிறதுனால उसमें हम चूकने के அது कारण நாட்கள் செல்ல செல்ல जैसे जैसे दिन बीतते जाती கொஞ்சம் है, கொஞ்சமாக वो थोड़ा थोड़ा நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அது நாசப்படுத்தி वो हमारे आत्मिक जीवन को बिगाड़ती जाती है। அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. சோ முதலாவதாக तो पहले நமக்குள்ளாக மறைந்திருக்கிற ஒரு காரியம் என்ன? हमारे अंदर छुपी हुई पहली बात क्या है? மத்தேயு 5ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, मत्ती 5वां अध्याय के 3रा वचन को हम Matthew देखते हैं। chapter 5 verse 3 ல பாருங்க. मत्ती 5:3 में देखते हैं, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இங்கு சொல்லுகிறது यहाँ पर कहा गया है, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். जो मन के दीन है वो धन्य है। இந்த பாக்கியவான்கள் என்றால் ஹாப்பி, மகிழ்ச்சி என்று அர்த்தம். ये धन्य यानी एक खुशी को बताती है। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆவியில எளிமையா இருந்தா तो मन में यदि हम दीनता के அவர்கள் साथ हो, மகிழ்ச்சியாக இருப்பார்கள். वो खुशी खुशी आनंद के साथ रहेंगे। அல்லேலூயா. हालेलुया। அவங்களுக்கு இந்த மகிழ்ச்சி, இந்த உலகத்திலும் நீங்கள் மகிழ்ச்சியாய் வாழலாம், वो ये दुनिया में भी आनंद के साथ रह सकते हैं நித்திய மகிழ்ச்சியாகிய பரலோக சந்தோஷத்தில் நாம் और பிரவேசிக்கலாம். अनंत काल की खुशी यानी स्वर्ग में भी प्रवेश कर सकते हैं। சரி, ஆவியில எப்படி எளிமையா இருப்பது? तो हम मन में कैसे दीन बन सकते हैं? இங்க சொல்லப்பட்டு இருக்கிற ஸ்பிரிட், அந்த ஆவி என்பது என்ன? यहाँ पर कहा गया वो मन, वो यानी प्राण यानी क्या? பரிசுத்த ஆவியா क्या पवित्र आत्मा है? அல்லது மனுஷன் கொடுக்கப்பட்டு இருக்கிற ஆவியா? क्या मनुष्य को दिया गया प्राण है? நோ, இந்த ஸ்பிரிட் என்பது, இந்த ஆவி என்பது ये जो प्राण आत्मा जो कहा गया है, நம்முடைய மனதை குறிக்கிறது, हमारे मन को बताती है, நம்முடைய சிந்தையை அது குறிக்கிறது. हमारे विचारों को बताती है। அப்போ ஒரு மனிதன் तो एक मनुष्य மன சிந்தையில எளிமை என்பது தாழ்மையா இருந்தால் அவன் சந்தோஷமா இருக்கலாம். वो अपने मन के विचारों में नम्रता के साथ यानी दीनता के साथ रहे तो वो धन्य है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இந்த எளிமை என்பது தாழ்மையின் அடையாளமா இருக்கிறது. दीन यानी कि नम्रता को बताती है। அப்போ மன சிந்தையில் எந்த மனிதர்கள் தாழ்மையா இருக்கிறார்களோ जो मनुष्य अपने मन के विचारों में नम्र है அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறது. वो धन्य कहा गया है। அல்லேலூயா, हालेलुया। இப்போ நம்ம மன சிந்தையில அல்லது மனதளவுல நம்ம தாழ்மையா இருக்கிறோமா? आप यानी मन के विचारों में यानी मन के रीति में हम नम्र है क्या? அப்படி தாழ்மையா இருந்தால்தான் ऐसे नम्र होने पर ही நாம் பாக்கியவான்களா இருக்க முடியும். हम धन्य रह सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। சோ மனதளவுல தாழ்மையா இருக்கிறேனா இல்லையா என்பதை நான் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? मन के रीति में मैं दीन हूं कि नहीं, मैं इसे कैसे समझ सकता हूं? லூக்கா 18ஆம் அதிகாரத்தின் लूका 18वां अध्याय 9 லிருந்து 14 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, 9 से लेकर 14 तक हम पढ़ते हैं। லூக் chapter 18 verse 9 to 14 வரைக்கும் பார்க்கும் பொழுது लूका 18वां अध्याय 9 से लेकर 14 நமக்கு तक पढ़ते தெரிந்த हैं। ஒரு சம்பவம் அங்க நடக்கிறது. हम जानने वाली एक घटना वहां पर இரண்டு पढ़ते மனுஷர் हैं। ஜெபம் பண்ணபடி போகிறார்கள். वहां पर दो
लोग प्रार्थना करने जाते हैं। ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். एक फरीसी है, दूसरा चुंगी लेने இப்ப இந்த वाला है। பரிசேயன் சொல்லுகிறான், अब ये फरीसी कहता நான் है தசம பாகம் கொடுக்கிறேன், मैं दसवान देता நான் हूँ, உபவாசம் இருக்கிறேன், मैं उपवास करता हूँ, நான் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாவற்றையும் செய்து मैं கொண்டிருக்கிறேன். परमेश्वर की व्यवस्था के अनुसार सब कुछ करता हूँ। இந்த ஆயக்காரன் சொல்லுகிறான், ये चुंगी लेने वाला कहता है தேவனே பாவியா இருக்கிற என் மேல் கிருபையாயிரும். हे परमेश्वर इस पापी पर तू अनुग्रह कर। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இப்ப என்னன்னா, अब यहाँ पर हम देखते हैं, இந்த பரிசேயனை குறித்து பார்க்கும் பொழுது इस फरीसी के बारे में देखते हैं, அவன் வெளிப்புற ரீதியாக वो बाहरी रीति से, அவன் தாழ்மையுள்ளவனை போல ஆண்டவருக்காக எல்லாத்தையும் செய்றான். वो दिखावा के अनुसार करता है कि मैं बहुत नम्र हूँ, நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்துறணும், मैं व्यवस्था के अनुसार जीना है, தசமபாகத்தை ஒழுங்கா கொடுத்துறணும், दशवान को सही से உபவாசத்தை देना है, கரெக்டா எடுத்துறணும். उपवास को सही से पालन करना வெளிப்புற है। ரீதியில बाहरी रीति से அவன் வெரி ஹம்பிள், ரொம்ப ஹம்பிளா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான். वो बहुत नम्र से परमेश्वर के सामने खड़ा ஆனா है, அதே நேரத்துல लेकिन उसी समय में அவன் அருகில் ஒரு ஆயக்காரன் வரும் பொழுது उसके पास, उसके करीब एक चुंगी लेने वाला जब आता அவனுடைய है, தாழ்மை என்ன சொல்லுது தெரியுமா? उसकी नम्रता क्या कहती है? இந்த ஆயக்காரனை போல நான் இல்லை. इस चुंगी लेने वाले के समान मैं नहीं हूँ। தட் மீன்ஸ் அவன் என்ன சொல்ற வர்றானா, इसका मतलब वो क्या कहना चाहता நான் है? உமக்கு முன்பாக எல்லாவற்றிலும் கரெக்டா தான் இருக்கிறேன், मैं आपके सामने हर बातों में सही நான் हूँ, ரொம்ப தாழ்மையோடு இருக்கிறேன், मैं बड़ा नम्रता के साथ ஆனா हूँ, लेकिन இந்த ஆயக்காரனுக்கு போல इस चुंगी लेने वाले के समान நான் இல்ல. मैं नहीं हूँ। அப்படின்னா என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? இவன் தாழ்மையோடு இருந்தாலும் ये नम्रता के साथ रहने அந்த पर भी தாழ்மையே இவனுக்கு ஒரு இடத்தில் பெருமையை கொடுக்கிறது. वो नम्रता ही इसको एक जगह में घमंडी बना देती है। நான் சொல்றது புரியுதா? मैं जो कह रहा समझ पा रहे हो? இவனுடைய உபவாசமே இவனுக்கு ஒரு இடத்தில் பெருமையை கொடுக்கிறது. इसका उपवास इसको एक जगह में घमंडी बना देती है। இவனுடைய தசம பாகம் கொடுக்கிற அந்த காணிக்கை கொடுக்கிற செயலே ஒரு இடத்தில் இவனுக்கு பெருமையை इसका கொடுக்கிறது. दशवांत यानी दान देने वाला वो एक कार्य इसे घमंडी बना देती இவன் है। நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்கிறானே, இந்த வாழ்க்கையை ஒரு இடத்தில் இவனுக்கு பெருமை ये கொடுக்கிறது. व्यवस्था के अनुसार जो जीता है, ये जीवन इसे घमंडी बना देती है। அல்லேலூயா. हालेलुया। இத நான் ஒரு பிராக்டிகலா ஒரு எக்ஸாம் சொல்றேன். इसे हम आज के सामान्य जीवन के रीति से एक उदाहरण देता हूं। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இப்போ பெந்தேகோஸ்தே சபையில அநேகர் ஒயிட் தான் போடுவீங்க. अब बेंतेकोस कलीसिया में सारे लोग ज्यादातर सफेद वस्त्र அது இப்போ पहनते கம்மி ஆயிட்டு, அது வேற மேட்டர். हैं। लेकिन आज के दिनों में वो कम हो गई, वो अलग बात है। அல்லேலூயா. हालेलुया। சரி, அது போடணுமா போட வேண்டாமாங்க இதுக்கு வேணா வரல. वो नहीं पहनना है कि नहीं पहनना है, उस बात में हम नहीं आते अभी। அல்லேலூயா. हालेलुया। ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். एक छोटा उदाहरण देता हूं। ஓகே, நான் இப்போ ஒயிட் போட்டிருக்கேன். अब मैं व्हाइट वस्त्र पहना हूं, உங்களை எடுக்க கூடாது, என்னைய எடுத்துறேன். मैं अपने आप को उदाहरण ले लेता நான் हूं। ஒயிட் போட்டிருக்கிறேன். मैंने व्हाइट पहना हूं। இப்போ இந்த இடத்துல अब इस जगह ஒரு पर கோட் ஷூட் போட்டு ஒரு ஆள் வராரு. एक कोट सूट पहनकर एक मनुष्य आते இப்போ हैं। நான் என்ன நினைக்கிறேன்? मैं क्या सोचता हूं? கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது परमेश्वर के समूह में आते समय தாழ்மையாய் வர வேண்டாமா? क्या नम्रता के साथ नहीं आना चाहिए? இப்படியா ட்ரெஸ் போட்டு வருது? ऐसा कपड़ा पहनकर आना இவ்வளவு चाहिए क्या? பெருமையோடு வந்து இருக்கிறதா? ऐसा घमंड के साथ आना நம்ம चाहिए क्या? நம்ம ஊருக்குள்ள இந்த கோட் தேவையா? हमारे गांव के लिए कोट की जरूरत है क्या? சோ நான் திங்க் பண்றேன், मैं सोचता हूं, நான் கர்த்தருக்கு முன்பாக ஒயிட் ட்ரெஸ் போட்டு இருக்கிறனால நான் தாழ்மையா இருக்கிறேன். मैं परमेश्वर के सामने सफेद वस्त्र पहनता हूं, इसके लिए मैं नम्रता के साथ அவர் वैसे मैं கோட் ஷூட் सोचता போட்டு हूं। வந்ததனால அவர் பெருமையுள்ளவரை போல நான் அவரை பார்க்கிறேன். उन्होंने सूट पहनकर आया, इसके लिए वो घमंडी के समान है, ऐसे मैं सोचता हूं। இது வெளிப்புற பார்வை. ये बाहरी नजरिया है। உண்மையிலே सच्चाई में நான் வெளிப்புற ரீதியில தாழ்மையோடு இருந்தாலும் मैं बाहरी रूप में बड़े नम्रता के साथ होने என் पर भी மனசு என்ன சொல்ல தெரியுமா? मेरा मन क्या कहती है? அவனை விட நான் பெஸ்ட். उससे भी मैं श्रेष्ठ हूं। இதுதான் ப்ரௌட்னஸ், வேற ஒண்ணும் இல்ல. यही घमंड है। ஒரு இன்விசிபிள் ப்ரௌட்னஸ் என்ன தெரியுமா? हमारे आंखों के दिखाई दिए बिना रहने वाली என்னுடைய घमंड क्या है? வெளிப்புறத்தை நான் சொல்லி मैं अपने बाहरी रूप को बताकर என்னுடைய உட்புறத்தில் நான் பெருமையா இருப்பேன். मैं अपने मन के अंदर घमंडी बन रहा हूं। அல்லேலூயா. हालेलुया। ஆனா அதே நேரத்துல लेकिन उसी समय அந்த में கோட் ஷூட் போட்ட வந்த ஆளு वो कोट सूट पहनकर அவர் आया வெளிய वो நல்ல मनुष्य, பெரிய ஆள் போல இருக்கிறார். वो बाहरी रूप में दिखाने के लिए बड़े मनुष्य ஆனா के समान மனதளவுல है, लेकिन मन के रीति में ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி கண்ணீர் விட்டு அழுகிறார். परमेश्वर के सामने नम्र कर आंसू बहाकर रोता है। எல்லா ஜனங்களையும் நல்ல ஒரு தாழ்மையுள்ள எண்ணத்தோடு பார்க்கிறார். सारे लोगों को बड़े नम्रता के साथ அவர் எல்லாரோட ஒரு பெஸ்ட் Dress போட்டிருந்தாலும் वो सबसे बड़े श्रेष्ठ वस्त्र पहना है, எல்லாரை விட மனதளவில் தன்னை தாழ்த்துகிறதுனால் लेकिन मन के रीति में सबसे अपने आप को नम्र करने के कारण வசனம் சொல்லுகிறது, वचन कहती है என்னை விட அவர்தான் மனத்தாழ்மையோடு இருக்கிறார். मुझसे भी बढ़कर वो मन की नम्रता के साथ है। அல்லேலூயா. हालेलुया। இப்போ இந்த கண்ணுக்கு தெரியாத பெருமை எத்தனை பேர்ட்ட இருக்கு? ये ऐसे हमारे आंखों में न दिखने वाली घमंड आज कितने लोगों के पास है? அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நம்ம
நினைக்கிறோம் हम सोचते हैं நான் ஆண்டவருக்கு முன்பாக இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கிறேன், मैं परमेश्वर के सामने इतना सिद्ध हूँ, அவங்க சரியில்லை. वो तो सही नहीं है। அல்லேலூயா. हालेलुया। இப்படி எப்ப நம்ம நினைக்கிறோமோ ऐसे जब हम सोचते हैं அப்பொழுதே ஒன்னு புரிந்து கொள்ளுங்க, तब एक बात को हम समझ लेना அவங்க चाहिए, சரி இருக்காங்களோ இல்லையோ நீங்க சரியில்லைன்னு அர்த்தம். वो सही है कि नहीं पता नहीं, लेकिन हम गलत है। அல்லேலூயா. हालेलुया। இதுதான் இன்விசிபிள் ப்ரௌட்னஸ், வேற ஒண்ணும் இல்ல. यही हम जो अनजाने में रहने இது वाले घमंड की நமக்கு बात है, தெரியாது, உண்மையிலே தெரியாது. ये हम सच्चाई में नहीं நம்ம जानते हैं। உண்மையிலே என்ன நினைக்கிறோம்னா, हम सच में क्या सोचते நான் हैं, ரொம்ப தாழ்மையா இருக்கிறேன், मैं बहुत नम्र हूँ, நான் எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப அர்ப்பணிப்போடு मैं இருக்கிறேன், सबसे बड़ा समर्पण करता நான் हूँ, எல்லாத்தோட எல்லாத்தையும் வெறுத்து போய் நிக்கிறேன், मैं सबसे सब कुछ नफरत करके நான் खड़ा हूँ, ஆண்டவருக்காண்டி என்னெல்லாம் விட்டுட்டேன் பாருங்க. मैं परमेश्वर के लिए देखो क्या क्या छोड़ दिया அப்படி हूँ। நம்ம நினைக்கிறோம், ऐसे हम सोचते பட் हैं, உள்ள மனசுல ஏதோ ஒரு இடத்துல लेकिन अंदर मन में कहीं ना कहीं நாம் வெறுத்த காரியங்களே நம்முடைய பெருமைக்காக நாம் பயன்படுத்துறோம். हमने नफरत किए हुए बातों को हम अपने घमंड के लिए इस्तेमाल करते हैं। அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, உன் ஆவியில் எளிமை இருந்தால் தான் பாக்கியவான். इसलिए परमेश्वर ने कहा कि मन की दीन वाले, உங்களுடைய यानी मन की உங்களுடைய नम्रता वाले, ட்ரெஸ்ல அல்ல, आपके वस्त्र में नहीं है அல்லேலூயா, नम्रता, हालेलुया, வெளிப்புற தோற்றத்தில் அல்ல, आपके बाहरी आकार में नहीं है। நீங்கள் எளிமையாய் உடை அணிவது தவறல்ல. आप नम्रता के अनुसार वस्त्र पहनना गलत नहीं है। அல்லேலூயா. हालेलुया। நீங்க எளிமையாய் உடை அணிங்க, அது உங்களுடைய விருப்பம். அது वो नम्रता के साथ वस्त्र पहनना वो आपकी चाहत ஆனா है, அதே நேரத்துல लेकिन उसके साथ நீங்கள் உடுத்திருக்கிற உடையை தான் அடுத்தவரும் உடுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களை பெருமையோடு தீர்மானிப்பது ரொம்ப தப்பு. आपने पहना हुआ वस्त्र ही दूसरे भी पहनना चाहिए, ऐसे निर्णय लेकर घमंडी मन करना ये गलत है। அப்ப அந்த மனசுக்குள்ள பெருமை வரவே கூடாது. तो मन के अंदर वो घमंड की बात नहीं லூக்கா आना। 16ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, लूका 16 अध्याय के 15 वचन कहती है, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், आप मनुष्य के सामने अपने आप को धर्मी दिखाते हो, தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். लेकिन परमेश्वर आपके हृदय को जानता है। மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிற தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. मनुष्य के सामने यदि आप आदर पाए हुए लगते हो तो परमेश्वर के सामने घृणित हो। அப்ப மனுஷருக்கு முன்பாக நீங்க எதை மேன்மையாய் காட்டுகிறீங்களோ, तो मनुष्य के सामने आप जिसे बड़ा चढ़ा कर அது दिखाते हो, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் वो இருக்கிறது. परमेश्वर के सामने घृणित है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இத வந்து எந்த காரியத்துல நீங்க எக்ஸாம்பிளா வச்சுக்காங்க. आप इसे किसी भी बात में उदाहरण ले நான் लीजिए। ஜஸ்ட் ஒரு Dressக்குள்ள எக்ஸாம்பிள் मैंने கொடுத்தேன். एक छोटा सा वस्त्र का केवल நீங்க उदाहरण சபையில दिया। ஒரு வேலை செய்யலாம், आप कलीसिया में एक அந்த छोटा काम வேலை कर செய்யும் सकते பொழுது கூட हो। उस काम करने में நீங்க என்ன भी நினைக்கணும்னா, हम क्या सोचते हैं, நான் மத்தவங்களோட அதிகமா செய்யற நினைக்காதீங்க, मैं दूसरों से ज्यादा काम நான் करता हूँ, மத்தவங்களோட பெஸ்டா செய்யற मैं நினைக்காதீங்க, सबसे अच्छा करता हूँ, ஏதோ ஆண்டவர் கொடுத்த கிருபையில கொஞ்சம் ஓடுறேன், बस परमेश्वर ने दिए हुए अनुग्रह में कुछ ஆண்டவர் चल கொடுத்த रही है, கிருபையில கொஞ்சம் வேலை பார்க்கறேன். परमेश्वर दिए हुए अनुग्रह में मैं काम करता हूँ। நீங்கள் எந்த ஒரு காரியத்தை கர்த்தருக்காய் செய்தால், आप कोई भी काम परमेश्वर के लिए यदि करोगे நீங்க तो மனுஷருக்காக செய்கிற காரியத்துல நீங்க தாழ்மையா இருக்கணும் அவசியம் கிடையாது. मनुष्य के लिए करने वाले काम में नम्रता के साथ रहने की जरूरत नहीं है, நீங்கள் கர்த்தருக்காய் ஒரு காரியத்தை செய்றீங்க, लेकिन आप परमेश्वर के लिए कोई कार्य करते அது हो, உங்கள் உடை வெறுப்பாய் இருக்கட்டும், वो आपके वस्त्र को आप नफरत அது करने वाली உங்களுடைய बात நகை हो, வெறுப்பாய் இருக்கட்டும், वो आप गहने को इनकार करने वाली அது नफरत होने दो, உங்களுடைய உபவாசமாய் இருக்கட்டும், वो आपके उपवास को होने அல்லது दो, உங்களுடைய காணிக்கையாய் இருக்கட்டும், या आपके दान होने दो, அல்லது கர்த்தருக்கு முன்பாக வாழ்கிற வாழ்க்கையாய் या இருக்கட்டும், परमेश्वर के सामने जीने वाला जीवन होने दो। கர்த்தருக்காக ஒரு காரியத்தை நீங்கள் அர்ப்பணித்து செய்கிறீர்கள் என்றால், परमेश्वर के लिए आप यदि कोई कार्य समर्पण के साथ यदि करते அதை हो तो ஒரு நாளும் மற்றவர்களோடு கம்பேர் பண்ணவே கூடாது. उससे कभी भी दूसरों के साथ तुलना करना नहीं है। எப்பொழுது கம்பேரிஷன் வருகிறதோ, எப்பொழுது ரெண்டு பேரையும் நீங்க பாக்குறீங்களோ, அப்பதான் உங்களுக்குள்ள பெருமை வரும். जब हम दूसरों के साथ तुलना करते हैं तब हमारे अंदर घमंड இந்த आती है। ஜெபம் பண்ணுகிற பரிசேயன் ஆயக்காரனை கம்பேர் பண்ணனா, ये प्रार्थना करने वाले फरीसी चुंगी लेने वालों के साथ अपना तुलना करने लगा। அவனுக்கும் இவனுக்கும் இடையில் இருக்கிற அந்த வேற்றுமைகளை அவன் பார்க்கிறான். उसके और अपने बीच के अंदर के उस भेदभाव को वो देखने लगा। அத பார்த்ததுனால தான் இவனுக்குள்ள பெருமை வந்தது. उसे देखते ही इसके अंदर एक घमंड आ गया। அல்லேலூயா. हालेलुया। அதனால யாரையும் உங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. इसलिए किसी को आपके साथ तुलना मत कर உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தபடி நீங்க வாழ்ந்துகிட்டே இருங்க. आपको परमेश्वर ने जो दिया उसके अनुसार आप जीते உங்களுக்கு रहो। ஆண்டவர் பேசுகிறபடி உங்கள் அர்ப்பணிப்புல உறுதியா இருங்க. आपसे परमेश्वर जैसे बातें करते हैं वैसे अपने समर्पण में स्थिर நீங்கள் रहो। ஆண்டவருக்கு முன்னாடி பண்ணின பொறுத்தையில கடைசி வரைக்கும் உண்மையா இருங்க. आप परमेश्वर के लिए किए हुए मन्नतों में आखिर तक स्थिर खड़े रहो। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। சோ மற்றவங்களை நீங்கள் உங்களோடு கூட ஒப்பிட பார்த்து விட்டால், आप यदि दूसरों को अपने साथ में तुलना करने के लिए देख लिए तो அங்கு மனதளவில உங்களுக்கு பெருமை வந்துவிடும். वहां के मन के रीति में आपको घमंड आ அந்த जाए பெருமை நமக்கு வரக்கூடாது. तो वो घमंड हमें नहीं आना ஏசாயா चाहिए। 66ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, यशायाह 66 का दूसरा वचन कहती है, ஆவியில் நொறுங்குற
நொறுங்குண்டு இருக்கிறவனையே நான் வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன். हृदय में जो टूटा पिसा हुआ है केवल उसकी ओर मैं अपने नजरें उठाकर देखूंगा. அல்லேலூயா. हालेलुया. இந்த ஆவியில் நொறுங்குண்டு, ये हृदय में पिसा जाकर, இதுதான் மன சிந்தையில் தாழ்மையாய் இருந்து यही मन की विचारों में नम्रता के साथ रहकर வசனத்துக்கு நடுங்கினால் உங்களை கர்த்தர் நோக்கி वचन பார்ப்பார். के लिए कपकपाने पर परमेश्वर आपकी ओर देखेगा. அல்லேலூயா. हालेलुया. ஏனென்றால் இந்த குணம் இயேசுவிடம் இருந்தது. क्योंकि ये स्वभाव, ये गुण परमेश्वर यीशु மத்தேயு मसीह के 11 पास था. அதிகாரத்தின் 29 வசனத்தை பார்க்கும்போது, मत्ती 11 अध्याय का 29 वचन में हम पढ़ते நான் हैं, சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், मैं नम्रता के साथ और शांति के साथ हूँ. என் நுகத்தை நீங்க ஏற்றுக்கொண்டு நடங்க. मेरे जू को तुम उठाकर அப்ப चलो. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? तो यीशु मसीह कैसा அவர் है? சாந்தமுள்ளவர் மாத்திரமல்ல, மனதில் தாழ்மையுள்ளவர். वो बड़ा धीरज और नम्रता के साथ ही नहीं, वो मन में भी नम्र है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அதான் இயேசு கிறிஸ்து ஒருத்தன் வந்து கேட்டான், इसलिए यीशु मसीह के पास एक मनुष्य ने आकर पूछा, அப்பா நீ ரொம்ப நீதிமானா இருக்கிறீங்களே, पिता आप बड़े धर्मी हो, நீங்க எல்லாம் சரியா பேசுவீங்க, आप तो सब कुछ अच्छे बातें करते हो. தேவனை தவிர நீதிமான் யாரும் இல்ல. यीशु ने कहा, पिता के सिवा और कोई धर्मी है ही சோ नहीं. ஆண்டவர் எந்த இடத்திலும் தன்னுடைய மனதளவுல பெருமை வைக்கல. तो यीशु ने किसी भी जगह पर अपने मन के रीति में अपने आप को घमंडी नहीं बताया. அல்லேலூயா. हालेलुया. பிலிப்பியர் 2 அதிகாரத்தின் 3 வசனத்தை பாருங்க. फिलिपियों 2 अध्याय का 3 वचन को இந்த देखिए. மனத்தாழ்மை நம்மிடத்தில் இருக்கும் பொழுது ये मन की नम्रता जब हमारे पास நாம் होती है, மற்றவர்களை எப்படி பார்ப்போம்? हम दूसरों को कैसे देखते हैं. பிலிப்பியன் chapter 2 verse 3ல फिलिपियों 2:3 में ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினால் செய்யாமல் किसी बात को हम विवाद या घमंड के द्वारा न करते हुए மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். मन की नम्रता के अनुसार एक दूसरे को हमसे बड़ा ही समझा करें. அப்ப இந்த மனத்தாழ்மை இருந்தா तो ये मन की नम्रता यदि हो तो அவர்கள் ஒருவரை தன்னிலும் காட்டில மேன்மையுள்ளவராய் பார்ப்பார்கள். वो दूसरों को अपने से बड़ा ही समझेंगे. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இப்போ நீங்க तो अब आप மற்றவங்களை பார்க்கும் பொழுது दूसरों को देखते समय உங்களை காட்டிலும் அவர்கள் மேன்மையுள்ளவர்களை போல நீங்கள் எண்ணினால் आपसे उन्हें बड़े समझने पर உங்களுக்குள் மனத்தாழ்மை இருக்கிறது. आपके अंदर मन की नम्रता है. ஆனா உங்களை உயர்த்தி அவங்களை தாழ்த்திட்டாங்க அப்படின்னா அது மனத்தாழ்மை கிடையாது, மனப்பெருமை இருக்கு. लेकिन आप अपने आप को बड़ा बताकर उन्हें नम्र बताते हो तो वो मन की नम्रता नहीं, घमंड. அப்ப இந்த மனத்தாழ்மையை எப்படி நான் வந்து என்னுடைய ஒவ்வொரு நாள் நடவடிக்கையில நான் கொண்டு வருவது? तो ये मन की नम्रता को अपने जीवन के हर एक दिन में मैं कैसे अभ्यास में लाऊं? அல்லேலூயா. हालेलुया. என்னுடைய ஆக்டிவிட்டில அது வரணும். वो मेरे जीवन के अभ्यास में वो அது आना है. எப்பொழுது வரும் वो அப்படின்னா कब आएगी? நீங்கள் இயேசுவை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி आप यीशु को अपने सामने खड़ा कर மற்றவர்களை உங்களிலும் மேன்மையுள்ளவர்களாய் பார்த்து கொண்டே இருங்க. आप दूसरों को अपने से बड़ा जब समझोगे. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஒவ்வொரு இடமும் ஏதோ ஒரு குவாலிட்டிஸ் இருக்கும். हर एक के पास कुछ ना कुछ अच्छा गुण होगा. ஏதாவது ஒரு கிருபைகள் இருக்கும். कुछ ना कुछ प्रतिभा ஏதாவது होगी. வரங்கள் இருக்கும். कुछ ना कुछ वरदान होगा. அந்த கிருபையின்படி அந்த வரத்தின்படி அவர்கள் ஓடிக்கொண்டு இருப்பார்கள். उस प्रतिभा के अनुसार, उस वरदान के अनुसार वो परमेश्वर के लिए दौड़ते रहेंगे. இதை உங்களுடைய வரத்தோடும் உங்களுடைய கிருபையோடும் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. इसे अपने वरदानों, अपने अनुग्रह के साथ तुलना कर नहीं அப்படி देखना. ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் ऐसे यदि आप तुलना करोगे तो உங்களுக்குள்ளாக மனத்தாழ்மை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போயிடும். आपके अंदर की मन की नम्रता थोड़ा थोड़ा बाहर இது निकलते ஒரே जा நாள்ல रही है. நடக்காது. वो एक ही दिन में नहीं கொஞ்சம் होती. கொஞ்சமா போகும். वो थोड़ा थोड़ा கொஞ்சம் बाहर கொஞ்சமா निकलने கிரியை जाएगी. செய்யும். ये थोड़ा थोड़ा இந்த क्रिया करने பெருமை लगेगी. ஒரு ஆள் மேல வரும். ये घमंड एक मनुष्य के நாளைக்கு ऊपर ஒரு 10 आएगी. பேர் மீது வரும். कल दूसरे 10 लोगों के ऊपर கொஞ்ச நாள் आएगी. கழிச்சு சபையோலே நான் தான் பெஸ்டா இருக்கேன்னு और சொல்லுவாங்க. फिर कुछ दिनों के बाद कहेंगे कलीसिया में सबसे வேற श्रेष्ठ मैं எல்லாரும் हूं. சபையில ஒஸ்ட் தான். बाकी सब बदतर है कहोगे. அதுக்கப்புறம் கொஞ்ச कलीसिया நாள் में. ஊழியக்காரர் மேல வரும். उसके बाद कुछ दिनों में सेवकों के இவர் ऊपर என்ன பெரிய आएगी. ஊழியக்காரர்? ये क्या बड़ा सेवक எனக்கு है? தெரியாத வசனம் இவருக்கு क्या தெரியுமா? मैं नहीं जानता ऐसा वचन ये जानते हैं क्या? இந்த பெருமை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை ये நஷ்டப்படுத்திக் கொண்டே घमंड இருக்கும். थोड़ा थोड़ा आपके आत्मिक जीवन को बिगाड़ती जाएगी. ஒரு இடம் வரும் பொழுது एक जगह आते समय கர்த்தரே அது எதிர்க்கும். परमेश्वर को ही वो विरोध करेगा. அல்லேலூயா. हालेलुया. ஒரு இடம் வரும் பொழுது கர்த்தரே எதிர்க்க एक ஆரம்பிக்கும். जगह पर आकर परमेश्वर के साथ वो विरोध करने என்ன சொல்ல लगेगी. தெரியுமா? क्या कहेगी जानते என்னப்பா हो? நீங்க என்ன பெரிய நீதியுள்ள நியாயாதிபதிங்க? क्या पिता आप बड़े धर्मी पिता हो क्या? அவன் இத்தனை பாவம் செய்யறான். वो इतना पाप करता है. அவன் ஒழுங்கா ஜெபிக்க மாட்டான். वो सही से प्रार्थना नहीं करता. அவனெல்லாம் ஒழுங்கா பாதுகாக்கீங்க. उसको आप सही से सुरक्षित रखते என்னைய हो. ஒழுங்கா நடத்த மாட்டீங்க. मुझे सही से नहीं चलाते हो. இது கர்த்தருக்கு விரோதமான பேச்சு. ये परमेश्वर के विरुद्ध बातें हैं. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பேச்சு வரும் பொழுது ஆண்டவர் எதிர்த்து நிற்பார். ये बातें आते समय परमेश्वर विरोध करेगा. பெருமையுள்ளவருக்கு எதிர்த்து நிற்பார். वो घमंड करने वालों को विरोध करता है. கிருபை அளிப்பார். लेकिन नम्र वर्ण करने वालों को वो अठे और भी ज्ञान बुद्धि को हालेलुया. देता है. हालेलुया. மனத்தாழ்மை. मन की नम्रता. மனத்தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள். मन की नम्रता को हमेशा धारण என்னுடைய करें. மனசுல நான் தாழ்மையா இருக்கணும். मैं अपने मन में नम्रता के साथ रहूं. அல்லேலூயா. हालेलुया. அதான் மத்தேயு 4:13ல 17 ஆண்டு சொன்னார்.
मत्ती 4 उसका 17 में परमेश्वर ने कहा, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. मन फिरो स्वर्ग राज्य निकट है. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் இந்த மனசுல தான் நம்மள மாறணும்னு விரும்புறார். परमेश्वर ये मन के रीति में हमें बदलावट को चाहते हैं. நான் எப்போதுமே சொல்லுவேன், मैं हमेशा कहता हूँ, மனசு மாறிட்டுனா यदि हमारा मन बदल गया வெளியே तो உள்ள அத்தனை ஆட்டோமேட்டிக்கா மாறும். बाहर का सब कुछ अपने आप बदलने लगेगी. அல்லேலூயா. हालेलुया. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில अब आत्मिक जीवन में உண்மையாக மனசோடு ஆண்டவரை தேடி உங்க வாழ்க்கையை மாற்ற பிரயாசப்படுங்க. सच्चाई से परमेश्वर को ढूंढकर अपने मन को बदलने के लिए चाहो. வெளிப்புற காரியத்துல எதெல்லாம் பெருமையா இருக்கோ அதெல்லாம் தானா துறப்போம். बाहरी रूप में जो भी घमंड के अनुसार है वो सब अपने आप बाहर चले உங்களுடைய जाएगा. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஆட்டோமேட்டிக்கா மாறும். अपने वस्त्र पहनने का रीति अपने आप बदल जाएगी. அல்லேலூயா. हालेलुया. அதுக்கெல்லாம் நீங்க போராட அவசியமே उसके लिए கிடையாது. आप संघर्ष करने की जरूरत மனசுல नहीं. தாழ்மை வந்துட்டுனா मन के अंदर यदि नम्रता आ गई நீங்க तो ஆண்டவர் பிரியமானதை செய்ய आप ஆரம்பிச்சிருவீங்க. परमेश्वर के लिए सब कुछ प्रिय करने लगोगे. வெளிப்புற மாற்றங்களை ஆவியானவர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்க ஆரம்பிப்பார். बाहरी बदलावट को परमेश्वर अपने आप थोड़ा थोड़ा बदलने लगेगा. சொன்னீங்க நமக்கே தெரியாம तो आज हम अपने आप को நாமே अनजाने में புரிந்து கொள்ள முடியாதபடி हम न समझने लायक நமக்குள்ள இருக்கிற हमारे अंदर रहने वाली இந்த மன பெருமையை இன்னைக்கு கொஞ்சம் மாற்றுவோம். ये मन की घमंड को आज हम बदलना है. அல்லேலூயா. हालेलुया. இரண்டாவது दूसरा, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனம். नीति वचन 28वां अध्याय उसका 13वां वचन. நீதிமொழிகள் 28:13 Proverbs 28:13 नीति वचन 28:13 வாசிங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனை இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. हालेलुया. இப்ப இங்க ஒரு பார்க்கிறோம், यहाँ पर दूसरा हम देखते हैं மறைந்திருக்கிற பாவம். जो छुपा हुआ पाप. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது மறைந்திருக்கிற பெருமை. पहले हमने देखा है कि छुपा हुआ घमंड. இரண்டாவது மறைந்திருக்கிற பாவம், இன்விசிபிள் சின். दूसरा छुपा हुआ पाप. அல்லேலூயா. हालेलुया. இப்போ பாவங்களை மறைந்திருந்தாலும் நாம் மறைக்கவும் கூடாது, அதை மறைந்திருக்கிறத விட்டு விடக்கூடாது. और जो पाप है छुपा हुआ वैसे छोड़ भी देना नहीं है और उसे रखना भी नहीं है. வேதத்துல ஒரு சம்பவம் நமக்கு தெரியும். शास्त्र में घटना को हम अच्छी तरह யோவான் जानते हैं. 8ஆம் அதிகாரத்தின் 3 11 வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது யோहन्ना 8वां अध्याय के 3 से लेकर 11 तक हम ஒரு देखते हैं. விபச்சார ஸ்திரியை பிடித்துக் கொண்டு இயேசுவிடம் வருகிறார்கள். एक व्यभिचार स्त्री को पकड़कर यीशु के पास ले आते இயேசு हैं. நல்ல உபதேசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். यीशु अच्छा उपदेश कर रहे திடீரென்று थे. பார்த்தீங்க அப்படின்னா अचानक देखते ஒரு ही பெரும் கூட்டம் அவர்ட்ட ஓடி வருது. एक बड़ी भीड़ उसके पास दौड़ कर அந்த आती है. கூட்டத்தின் நடுவில் ஒரு ஸ்திரீ நிற்கிறார். उस भीड़ के बीच में एक स्त्री खड़ी है. இப்ப அந்த ஸ்திரியை எப்படி பிடிச்சிருக்காங்கன்னா, अब वो स्त्री को कैसे पकड़ कर लाए हैं? விபச்சாரம் செய்யும் பொழுது கையும் களவுமாய் பிடிச்சாச்சு. व्यभिचार करते समय रंगे हाथ पकड़ा है. இப்ப பிடித்த அந்த ஸ்திரீ இயேசுவிடம் கொண்டு अब வருகிறார்கள். उस स्त्री को पकड़कर यीशु के पास ले आते இயேசு हैं. சொல்றாங்க, நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். यीशु के पास लाकर कहते हैं कि व्यवस्था कहती है इसे पथराव कर कर मार डालना இப்ப चाहिए. நீங்க என்ன சொல்றீங்க? अब आप क्या कहते हो? கல்லெறிந்து கொள்ளலாமா? क्या इसे पथराव करना है? அல்லேலூயா. हालेलुया. இதுல ரெண்டு அர்த்தங்கள் இருக்கிறது. इसके अंदर दो अर्थ है. ஒன்று, இயேசு இந்த ஸ்திரியை கல்லெறியும்படி சொல்ல முடியாது. एक, यीशु इस स्त्री को पथराव करने के लिए कह नहीं सकते. மீன்ஸ் வேர்ல்ட் வைடா உலக பிரகாரமாக பார்த்தால் दुनिया की रीति से यदि देखेंगे तो ஏன் அப்படின்னா, क्यों कहे तो அந்நாட்களில उन दिनों में ஒரு மனிதனை கொலை செய்வதற்கு ரோமர்கள் தான் கட்டளை கொடுக்க வேண்டும். एक मनुष्य को हत्या करने के लिए केवल रोमियो आज्ञा दे सकते हैं. ரோமர்கள் தான் ஆட்சியில் இருந்த அந்த ஏரோதுக்கள் செய்தால் தான் அது கொலை செய்ய முடியும். उन दिनों में राज करने वाले हेरोद यदि आज्ञा देते ही तो ही कर सकते அதனால थे. உலக பிரகாரமா சட்டத்தின்படி இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல கல்லெறின்னு சொல்ல முடியாது. इसलिए दुनिया के रीति में कानून के अनुसार यीशु मसीह उसे नहीं कह सकते. இது எப்படி நீங்க கேட்கலாம்? इसे आप कैसे இயேசு कर पूछ கிறிஸ்துவை सकते பிடிச்சு हैं? கொண்டு வந்தாங்க. यीशु मसीह को पकड़ कर ले आए. சிலுவையிலே அறைவதற்கு எங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. सूली पर मारने के लिए वहां पर रहने वाले कह दिए कि हमें कोई अनुमति नहीं அங்க है. இருக்கிற ஆசாரியர்கள் வேதபாரகர்கள் என்ன சொல்றாங்க? वहां के याजक और शास्त्र के पंडित क्या ஒருவனுக்கு कहते மரண हैं? தண்டனை அங்க கொடுக்க முடியாது. किसी को भी वहां मौत का दंड नहीं दे सकते हैं. அதனால தான் அங்க பிலாத்துவிடம் கொண்டு போகிறார்கள். इसलिए वो उन्हें पिलातू के पास ले आते हैं. அவன் என்ன சொல்றான்? அப்போ நான் கைகளை அனுப்புறேன் அப்படின்ட்டு. वो कहता है कि मैं अपने हाथ धोकर भेज दे तो मैं नहीं जानता इसके बारे அல்லேலூயா. में. हालेलुया. இது உலக பிரகாரமா சட்டத்தின்படி காரியம். ये दुनिया के कानून के अनुसार ये एक बात है. இரண்டாவது, दूसरा, ஆண்டவர் இங்க ஒரு கேள்வி கேட்கிறார். परमेश्वर यहाँ पर एक सवाल करते हैं. உங்களில் பாவமில்லாதவன் முதலில் இவர் மீது கல்லெறிய கடவன். आप में से जो पापी नहीं है पहले इसके ऊपर पथराव இப்ப करें. என்ன நடந்தது? अब यहाँ पर क्या हुआ? அங்கிருந்த சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும்
वहां के छोटे से लेकर बड़े तक கையில் இருந்த கல்லை கீழே போட்டு விட்டு போய் விட்டார்கள். हाथ के पत्थर को नीचे डालकर चले गए. அப்படி என்றால் इसका मतलब அத்தனை பேருக்குள்ளும் பாவம் இருந்தது தானே. सारे लोगों के अंदर पाप था कि नहीं? ஆனால் இந்த பாவம் ஏன் இவர்களுக்கு தெரியவில்லை? लेकिन ये पाप को ये क्यों नहीं पहचान पाए? ஏன் தெரியல? क्यों नहीं पहचान पाए? இவங்க எல்லாரும் பாவிகள் தானே. ये सब तो पापी है. இவங்க பாவம் செய்யாம இருந்திருந்தா यदि ये पाप किए बिना रहते तो என்ன பண்ணிருப்பாங்க? क्या करते थे? கல் ஏசி சொன்னானே சொல்லாட்ட நான் கல் எடுத்து கல் எடுத்து यीशु ने போட்டுப்பாங்க. कहा या ना कहा पत्थर उठाकर मारते थे उस स्त्री को. அல்லேலூயா. हालेलुया. ஆனால் இயேசு அந்த கேட்ட அந்த கேள்விக்கு लेकिन यीशु ने पूछा हुआ उस सवाल के लिए ஒருவரும் பதில் சொல்லல. किसी ने जवाब नहीं दिया. உங்களில் பாவம் இல்லாதவன். आप में से जो पापी नहीं है. அப்போ அந்த கூட்டத்துல பாவம் இல்லாத ஒரு மனுஷனும் இல்லை. तो इसका मतलब उस भीड़ में बिना पाप का एक भी मनुष्य नहीं था. ஏன் இவங்கட்ட இயேசுட்ட வர்றதுக்கு முன்னாடி அந்த பாவம் அவங்களுக்கு தெரியல? क्यों ये यीशु के पास आने से पहले अपने अंदर के पाप को वो पहचान नहीं पाए? அல்லேலூயா. हालेलुया. என்னோட கேள்வி அதுதான். मेरा सवाल यही है. இந்த ஸ்திரியை பாவத்தோடு பிடிச்சாங்க. ये स्त्री को पाप करते हुए रंगे हाथ पकड़ कर लाए. பிடித்து இயேசுவிடம் கொண்டு போக வேண்டும் ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். पकड़ कर यीशु के पास ले जाने के लिए एक निर्णय ले அந்த लिया. தீர்மானம் எடுக்கும் பொழுது वो निर्णय लेते समय இவர்களுடைய பாவம் இவர்களோடு பேசி இருந்தால், इनका पाप यदि इनके अंदर बातें की हो तो, நான் சொல்றது புரியுதா? मैं जो कह रहा समझ पा रहे இவங்களுடைய பாவம் இவங்களுக்கு உணர்த்தி இருந்தா, हैं? इनका पाप यदि इन्हें महसूस दिलाई हो तो என்னடா அதை விட தான் பெரிய பாவம் நம்ம பாவம் செஞ்சிருக்கிறோமே उन्होंने सोचा होना चाहिए इनसे तो बड़ा पाप मैं हूं, मैंने அப்படின்னு पाप அந்த किया है. இடத்துல விட்டுருப்பாங்கல்ல. उसी जगह में उसके छोड़ அப்ப देते. இவர்களுக்குள்ளாக இருந்த பாவம் மறைந்திருந்த பாவம். तो इनके अंदर छुपा हुआ पाप एक गुप्त पाप था. இவர்கள் செய்த பாவம் அனைத்தும் அவருடைய உள்ளத்தில் மறைந்து கிடக்கிறது. तो इन्होंने किए हुए पाप सब उनके मन के अंदर छुपा हुआ पड़ा இப்ப है. இந்த மறைந்திருந்த பாவம் வெளிப்படாததுனால अब ये छुपा हुआ पाप प्रकट न होने के இவர்கள் कारण என்ன பண்றாங்கன்னா, इन्होंने क्या किया? இவர்கள் எல்லாம் பெரிய சுத்தவான் மாதிரி ये सब अपने आप को बड़े पवित्र அந்த समझकर ஸ்திரியை பாவியாய் சுட்டி उस காட்டுகிறார்கள். स्त्री को पापी बताने लगे. அல்லேலூயா. हालेलुया. இப்ப அந்த பாவியான ஸ்திரீ நல்லது செஞ்சா நான் சொல்ல வரல. वो जो स्त्री ने अच्छा किया ये कहना नहीं हम चाह அவ रहे हैं. ஒழுக்கமா வாழ்ந்தா நான் சொல்ல வரல. उसने अपना जीवन बहुत अच्छा बिताया ये नहीं हम कहना சொல்ல வர்றது चाहते. என்ன அப்படின்னா, हम क्या बताना चाहते हैं? இவர்களுக்குள்ளாக இருந்த பாவம் ஏன் அவர்களோடு பேசவில்லை? इन मनुष्य के अंदर के पाप ने क्यों इनसे बातें नहीं की? இயேசு சொன்னவுடன் அந்த பாவம் உணர்த்தியது அல்லவா? यीशु ने कहते ही वो पाप ने उन्हें महसूस दिलाई. இயேசு சொன்னவுடன் அந்த பாவம் அவர்களோடு பேசியது அல்லவா? यीशु कहते ही वो पाप ने उनके साथ बातें की. ஏன் அதற்கு முன்பு பேசவில்லை? क्यों उनसे पहले से बातें की ஏன் नहीं அதற்கு की? முன்பு உணர்த்தவில்லை? क्यों उसके पहले से महसूस नहीं दिलाई? காரணம் என்ன தெரியுமா? कारण क्या है जानते हो? யாருக்குள் பாவம் மறைந்து கிடக்கும் தெரியுமா? जिसके किस के अंदर पाप छुपी पड़ी रहती है जानते உங்களுக்கே हो? தெரியாமல் உங்களுக்குள் சில பாவங்கள் இருக்கும். आपके अनजाने में आपके अंदर कुछ पाप रहती है. அல்லேலூயா. हालेलुया. அது எது வரைக்கும் தெரியாது தெரியுமா? वो कब तक पहचान में नहीं आएगी இந்த जानते हो? ஸ்திரியை குற்றம் சாட்டுற வரைக்கும் இவர்களுக்கு தெரியாது. ये स्त्री को दोषी ठहराने तक वो जान नहीं पाएगी. அல்லேலூயா. हालेलुया. மற்றவர்களை குற்றம் சாட்டி கொண்டு இருந்தால், यदि आप दूसरों को दोषी ठहराते हो तो உங்களுடைய பாவம் ஒரு நாளும் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. आपका पाप कभी भी आपके नजरों में नहीं आएगी. அல்லேலூயா. हालेलुया. நான் சொல்றது புரியுதா? मैं जो कहता हूं समझ நீங்கள் पा रहे हो? மற்றவர்களை குற்றம் சாட்டினால் आप दूसरों को दोषी ठहराओगे तो உங்களுக்குள் இருக்கிற பாவம் ஒருபோதும் உங்களை உணர்த்தாது. आपके अंदर का पाप कभी भी आपको महसूस नहीं உங்களோடு दिलाएगी. பேசாது. आपसे बातें नहीं करेगी. ஆண்டவர் வந்து கேட்கும் பொழுது அந்த பாவம் சொல்லும், ஆமா நான் இன்னும் உள்ளதான் இருக்கிறேன். परमेश्वर आकर पूछते समय वो पाप कहेगी हाँ मैं अभी भी अंदर हूँ. அதுதான் ஆண்டவர் சொன்னா, इसीलिए परमेश्वर ने कहा சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாகி இன்னைக்கே மன்னிக்கப்படும். कुछ लोगों के पाप बाहर निकलकर आज ही उन्हें क्षमा मिलेगी. சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்பு வரைக்கும் பின்தொடருமா? कुछ लोगों के पाप न्याय के दिन तक उनके पीछे लगातार அதற்கான चलेगी. காரணம் என்ன? उसका कारण क्या है? இவருடைய பாவத்தை இவர்கள் அறியாமலே உள்ளே புதைந்து கிடப்பது. ये अपने पाप को अनजाने में अंदर छुपा कर खुदा कर रखे हैं. இவருடைய பாவமுடைய கண்ணுக்கு தெரியாததுக்கு ஒரே காரணம் தெரியுமா? इनका पाप इनके नजरों में ना आने का एक ही कारण क्या है जानते हो? இவருடைய கண்களுக்கு முன்பாக மற்றவருடைய பாவங்கள் இருக்கிறது. इनके नजरों के सामने दूसरों का पाप ये दिखता है. அல்லேலூயா. हालेलुया. மற்றவர்கள் செய்கிற தவறை கண்டிப்பது தவறல்ல. दूसरे करने वाले गलतियों को सुधारने के लिए हम बताना गलत नहीं. அதுல உடனே அப்படி யோசிப்பாங்க, அப்ப நான் யார் தப்புனாலும் கண்டிக்க கூடாதா? नहीं तो ऐसा सोचेंगे क्या कोई गलती करे तो मैं उन्हें नहीं सुधारना है क्या? அந்த அர்த்தத்தில் எடுக்காதீங்க. उस अर्थ में मत समझना. நீங்கள் ஒருவரை பாவி என்று நியாயம் தீர்க்க அதிகாரம் கிடையாது. आप किसी को पापी है कर न्याय करने का अधिकार आपको नहीं நீங்கள் है. ஒருவரை ஆக்கினைக்கு தீர்ப்பு கொடுக்க அதிகாரம் கிடையாது. आप किसी को दंड
के आज्ञा देने का आपको अधिकार नहीं அந்த है। நிலையில் उस स्थिति में ஒருவனை பாவி என்று சொல்லவும் நமக்கு அதிகாரம் கிடையாது. किसी एक को पापी कहने के लिए भी हमें अधिकार नहीं Then है। நம்ம எப்படி சொல்லலாம்? तो हम कैसे कह सकते हैं? அல்லேலூயா. हालेलुया। அத சொல்ல வச்சது என்ன தெரியுமா? इसे कहने को क्या लगाती है जानते நாம் हो? மற்றவர்களை உடைய பாவங்களை பெரிதாக்கி நம்முடைய பாவங்களை மறைப்பது. हम दूसरे के पापों को बड़ा चढ़ाकर बताकर हमारे पापों को छुपाते हैं। அல்லேலூயா. 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 அதனால தான் நீங்கள் யாதொன்றை குறித்தும் நீங்க தீர்ப்பு சொல்லாதீங்க. इसलिए यहाँ पर कहा गया आप किसी बात के बारे में न्याय मत करो। 1 கொரிந்தியர் 4:5 அப்படிதான் சொல்லுது. पहला कोरिन्थियों 4:5 ऐसे காலம் कहती है, வருவதற்கு முன்பாக दिन आने से पहले நீங்கள் மற்றவர்களை குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள். आप दूसरों के बारे में न्याय मत करना। காலம் வரும்பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்துவார். न्याय का दिन आते ही परमेश्वर खुद प्रकट நம்ம करेगा। நம்ம என்ன பண்ணோம்? हमने क्या किया? நமக்குள்ள என்னலாம் மறைஞ்சு கிடந்துச்சு? हमारे अंदर क्या क्या छुपा पड़ा है? இதெல்லாம் ஆண்டவர் தேடுப்பார். ये सब परमेश्वर निकालेगा। அல்லேலூயா. हालेलूया। அல்லேலூயா. हालेलूया। மத்தேயு 7 அதிகாரத்தில் मत्ती 7वां अध्याय के 1 5 வரைக்கும் பார்க்கும் 1 பொழுது से लेकर 5 तक இயேசு देखते கிறிஸ்து हैं। அழகான ஒரு காரியத்தை சொல்லி यीशु मसीह கொடுத்தார். अच्छी तरह से एक बात को कहते உன்னுடைய हैं, கண்ணுல ஒரு பெரிய உத்தரத்தை வச்சிட்டு तेरे आंखों में बड़े एक लकड़े को रखकर உன்னுடைய சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை பார்த்து கொண்டிருக்கிறார். तेरे भाई के आंखों के अंदर के कचरे को देख முதல்ல உள்ளத்துல இருக்கிற உத்தரத்தை தூக்கி தூர போடு. पहले तेरे आंखों के बड़े लकड़े को दूर फेंक। அல்லேலூயா. हालेलूया। சோ இன்றைக்கு तो आज நமக்குள்ளே தெரியாமல் மறைந்திருக்கிற பாவங்களை கொஞ்சம் வெளியே கொண்டு வா. हमारे अंदर अनजान रीति में रहने वाले पापों को थोड़ा हम बाहर करें। அல்லேலூயா. हालेलूया। அல்லேலூயா. हालेलूया। எபிரேயர் 4 அதிகாரத்தின் 13 வசனத்தின்படி इब्रानियों 4 अध्याय का 13 वचन के நாம் अनुसार ஒவ்வொருவரும் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். हम हर एक को उसको हिसाब देना जरूरी है। அதனால इसीलिए நமக்குள்ள எந்த பாவம் மறைந்திருந்தாலும் हमारे अंदर कोई भी पाप छुपा हो, இன்னைக்கு ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. आज परमेश्वर से இன்னைக்கு कहेंगे, அது வெளியே வரட்டும். आज उसे बाहर निकाल दो। அல்லேலூயா. हालेलूया। அல்லேலூயா. हालेलूया। மற்றவர்களை நான் பாவியாய் நியாயத்திருக்க मैं கூடாது. दूसरों को पापी कर न्याय नहीं ठहराना। மற்றவர்களை நான் தண்டிக்க கூடாது मैं தகப்பனே. दूसरों को दंड नहीं ठहराना है। என்னுடைய வாழ்க்கையை நான் சரிப்படுத்த मैं வேண்டும். अपने जीवन को सुधारना है। இப்போ पिता। ஒன்று மறைந்திருக்கிற பெருமை. पहला छुपा हुआ घमंड நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது आपके अंदर जब நீங்கள் रहती है, மற்றவர்களை தாழ்மையாய் பார்ப்பீங்க. आप दूसरों को नम्रता के साथ இரண்டாவது देखोगे। நமக்குள்ளே மறைந்திருக்கிற சில பாவங்கள் இருக்கிறது. जब दूसरा हमारे अंदर छुपी हुई कुछ पाप की அந்த बातें हैं, பாவங்கள் மற்றவர்களை குற்றவாளியாக பார்த்துக்கிட்டே वो இருக்கும். पाप दूसरों को दोष के अनुसार देखती रहती है। அல்லேலூயா. हालेलूया। So, அதனால இன்னைக்கு கொஞ்சம் நீங்க உங்க உள்ளத்துல ஆராய்ந்து பாருங்க. आज अपने मन को आप जांच कर देखिए। உங்க மனசை கொஞ்சம் யோசிச்சு आप मन को थोड़ा ஏதாவது तसल மறைந்து कर, கிடந்தா यदि कुछ छुपी हुई है तो தாவீதை போல சொல்லுங்க, दाऊद के समान कहो, சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டி, एक शुद्ध हृदय को मेरे अंदर तू बना दे पिता, நிலைவரமான ஆவியை நிலை புதுப்பி, और स्थायी एक आत्मा को मेरे अंदर तू बसा दे। துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்குங்க. इस अपराधों से, जो गुनाहों से, हिम्मतवान के साथ करने वाले पापों से दूर कर दे। அல்லேலூயா. हालेलूया। இன்னைக்கு உங்க மனசை மாற்றுங்க. आज मेरे मन को बदल दे। அல்லேலூயா. हालेलूया। மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்க. तीसरा एक बात को देखेंगे, மறைவான யுத்தம் இருக்கிறது. और छुपी हुई युद्ध है। அல்லேலூயா. हालेलूया। அல்லேலூயா. हालेलूया। So, ஒன்று மறைவான பெருமை पहला छुपा हुआ घमंड நமக்குள்ளே இருந்து हमारे अंदर रहकर நாம் மற்றவர்களை விட பெரியவர்களை போல நம்மை காட்டும். हम अपने आप को दूसरों से बड़ा चढ़ाकर दिखाते हैं। அப்படி ஒரு நாள் நம்மை பார்க்க கூடாது. ऐसे कभी हम अपने आप को இரண்டாவது नहीं देखना। மறைவான பாவம் இருந்து दूसरा छुपी पाप रहकर மற்றவர்களை குற்றவாளிகளாய் பார்க்கும். दूसरों को हम दोषी ठहरा कर அந்த देखते हैं। ஒரு குணமும் நம்மகிட்ட இருக்க वो கூடாது. गुण भी हमारे अंदर नहीं होना चाहिए। மூன்றாவது மறைவான யுத்தங்கள் இருக்கிறது. तीसरा छुपा हुआ युद्ध 2 கொரிந்தியர் 2 அதிகாரத்தின் 11 வசனத்தை பார்க்கும் பொழுது, दूसरा कोरिन्थियों दूसरा अध्याय उसका 11 वचन 2 में கொரிந்தியர் देखते हैं। chapter 2 verse 11ல பாருங்க, दूसरा कोरिन्थियों 2:11 में पढ़ते हैं, சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு शैतान के द्वारा हम धोखा न खाने அப்படி लायक செய்தேன், वैसा किया। அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. उसकी चालाकी हमारे लिए अनजान नहीं है। அல்லேலூயா. हालेलूया। சாத்தானுடைய தந்திரத்தை ஒரு தேவ பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும். शैतान की युक्तियों को एक परमेश्वर का मनुष्य जानना जरूरी है। அல்லேலூயா. हालेलूया। அதற்காக தான் எபேசியர் 6 அதிகாரத்தின் 11 வசனத்தை பார்க்கும் பொழுது, इसलिए एफिसियों 6वां अध्याय का 11 वचन में हम पढ़ते हैं, நீங்கள் பிசாசின் தந்திரத்தை எதிர்த்து நிற்க வல்லவர்களாய் तुम மாறும்படி शैतान के युक्तियों को विरोध करने के लिए सामर्थ्यवान होना चाहिए। சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். उस वस्त्र को, परमेश्वर के वस्त्र को धारण कर लो। பிசாசுனுடைய தந்திரம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். शैतान की युक्तियों को जानना जरूरी है। பிசாசு எந்தெந்த விதத்தில் நம்மோடு போராடுவான். शैतान किस किस रीति में हमसे युद्ध करेगा। அல்லேலூயா. हालेलूया। அல்லேலூயா. हालेलूया।
இந்த காரியத்தை நீங்கள் நான் மறுபடியும் சொல்றேன் மாம்சீக ரீதியில சிந்திச்சீங்கன்னா உங்களுக்கு புரியாது. इस बात को मैं फिर से कहता हूं, यदि आप शारीरिक रीति में ஆனால் सोचोगे நீங்க तो समझ नहीं ஆவிக்குரிய पाओगे, சிந்தையோடு கேட்டு பாருங்க. लेकिन आत्मिक विचारों के साथ इसे सुनकर இன்னைக்கு देखो। ஆவிக்குரிய கண்களை ஆண்டவர் கொஞ்சம் திறப்பாரா? आज आत्मिक आंखों को परमेश्वर आज खोल कर இப்போ रखेगा। சாத்தானுடைய தந்திரம் என்றால் என்ன? अब शैतान की युक्तियां यानी क्या? நீங்கள் எபேசியர் 6:12-18 வரைக்கும் பார்க்கும் आप பொழுது इफिसियों 6 उसका 12-13 में पढ़ते நமக்கு हैं। மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரமல்ல हमारे लिए शरीर और लहू के साथ युद्ध नहीं, வானமண்டல ஆவிகளோடு लेकिन आकाश मंडल के आत्मा के பொல்லாத साथ ஆவிகளோடு और दुष्ट आत्माओं के साथ, அந்தகாரங்களோடு अंधकार के प्रधानों के साथ, துரைத்தனங்களோடு प्रधानों के साथ நமக்கு போராட்டம் உண்டு. हमारे लिए संघर्ष है, युद्ध அல்லேலூயா. है। அப்போ ஒன்று पहला, பிசாசு நீங்கள் தெரிந்திருக்கிற உங்கள் கண்களுக்கு தெரிகிற மாம்சத்தோடு இரத்தத்தோடும் போராட முடியும். पहला शैतान आपके शरीर जो दिखती है उसके साथ, आपके लहू के साथ संघर्ष कर सकता है। இரண்டாவது दूसरा, உங்கள் கண்களுக்கு தெரியாத வான மண்டலங்கள்ல அவனால போராட முடியும். आपके आंखों में नहीं दिखने वाले आकाश मंडल में वो युद्ध कर सकता है, அந்தகாரங்களோடு போராட முடியும். अंधकार के साथ वो युद्ध कर सकता है। அல்லேலூயா. हालेलुया। இதை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? इसे हम कैसे समझ सकते हैं? இதை நான் அறிஞ்சாதான் इसे मैं जानने पर ही பிசாசுனுடைய தந்திரத்தை மேற்கொள்ள நம்ம முடியும். शैतान की युक्तियों पर मैं पराभव कर நீங்கள் सकूंगा। தானியேல் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது आप दानियल 10वें अध्याय में देखिए, 13ஆம் வசனத்தில் பாருங்க, 13 वचन में देखिए, பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி தானியேலுடைய ஜெபத்தை தடுத்து கொண்டு இருக்கிறான். पेरिसिया राजा के जो अधिपति है वो दानियल के प्रार्थना को रोक रहा है। அப்ப தானியேலோடு போராடினது तो दानियल के साथ அந்த लड़ने वाला பெர்சிய ராஜ்யத்தின் வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவி. वो पर्सिया राज्य के आकाश मंडल की आत्मा है। இந்த ஆவி என்ன பண்ணுது தெரியுமா? इस आत्मा ने क्या किया? தானியேல் பயங்கரமான ஒரு ஜெபம் எடுக்கிறாரு. दानियल एक भयंकर प्रार्थना को लेता है, 21 நாள் அந்த ஜெபத்தை தடுத்து வச்சுக்கிட்டு 21 दिन उस प्रार्थना को रोककर தேவன் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்துட்டார். परमेश्वर उस प्रार्थना का जवाब दे दिया அந்த है। பதிலை கொண்டுட்டு வர்றாங்க. वो प्रार्थना को लेकर ஆனா आते அந்த हैं, ராஜ்யத்தின் அதிபதி பதிலை தடுத்து लेकिन வைத்திருக்கிறார். उस राज्य के हाकिम ने उस जवाब को रोक कर रखा है। அல்லேலூயா. हालेलुया। இது தானியேலுக்கு தெரியாது. ये दानियल नहीं जानता था। தானியேல் யோசிக்கிறாரு, நான் ஜெபித்துக்கிட்டே இருக்கணும், दानियल सोचता है मुझे प्रार्थना करते ही இன்னும் रहना அதிகமா है, ஜெபிக்கணும், और भी तीव्रता से प्रार्थना இன்னும் அதிகமா करना है, உபவாசம் பண்ணணும். और भी उपवास करना है। அல்லேலூயா. हालेलुया। அப்படிதான் 21 நாள் போச்சு. ऐसे ही 21 दिन चली गई। கடைசில ஆண்ட பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதியை ஜெயிச்சு ஒரு தூதன் வந்து தாவீதோடு பேசுகிறார். आखिर में उस पेरिसिया हाकिम के जो राजा जीतकर उस दाऊद से आकर बातें दानियल करता है। पे पैसरा है। दानियल से आकर बातें करता தானியேலே, है, हे दानियल, உன் ஜெபம்லாம் கேட்கப்பட்டுச்சுப்பா. तेरी प्रार्थना सब सुनी गई थी, பதில நான் கொண்டுட்டு வந்தேன், जवाब को मैं लेकर आया, ஆனா 21 நாள் அவன் என்னோடு போராடிட்டான். लेकिन 21 दिन उसने मुझसे संघर्ष किया। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தானியேலுடைய ஜெபம் तो दानियल की प्रार्थना என்றைக்கு ஜெபிக்க ஆரம்பித்தாரோ அன்னைக்கே கேட்கப்பட்டு விட்டது. जिस दिन वो प्रार्थना करने शुरू कर दिया उसी दिन वो सुनी गई थी। அன்னைக்கே அது பதிலையும் கொண்டு வந்துச்சு. उसी दिन उसने जवाब को भी लेकर आ गई। ஆனால் இடையில் இருந்த பிசாசின் வல்லமைகள் அதை தடை செய்தது. लेकिन बीच में रहने वाले शैतान की आत्माएं ने उसे रोक कर रखा। இதுதான் பிசாசின் தந்திரங்கள். यही शैतान की युक्तियां हैं। நமக்கே தெரியாம हम जाने बिगैर நமக்கு முன்பாக அவன் போராடி கொண்டு இருப்பான். हमारे सामने वो लड़ता रहेगा, நமக்கு விரோதமாக போராடி கொண்டு இருப்பான். हमारे विरुद्ध वो लड़ता रहेगा। அல்லேலூயா. हालेलुया। ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி நான் உள்ள போறேன். एक छोटा उदाहरण बताकर मैं आगे बढ़ना चाहता हूं। இன்னைக்கு சில நேரத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது, आज कुछ समय हम प्रार्थना करते நீங்கள் समय, ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும் பொழுது, अब आत्मा में भरकर प्रार्थना करते समय, ஜெபிக்கிற நேரத்திலேயோ प्रार्थना करते समय தரிசனங்களிலேயோ या दर्शन के द्वारा அல்லது சொப்பனங்களிலேயோ या स्वप्नों के द्वारा திடீரென்று பிசாசு உங்களோடு போராட ஆரம்பிப்பான். अचानक शैतान आपके साथ लड़ने लगेगा। அல்லேலூயா. நான் சொல்ற காரியத்தை கொஞ்சம் கவனமா मैं जो கேளுங்க. कह रहा हूं ध्यान से सुनियो। திடீரென்று பயங்கர போராட்டம் உங்கள் பிரேயர்ல இருக்கும், உங்க ஜெப வாழ்க்கையில இருக்கும். अचानक आपके प्रार्थना जीवन में बड़ा एक लड़ाई आएगी। நீங்கள் போராடி ஜெபிப்பீங்க, आप संघर्ष कर कर प्रार्थना ரொம்ப करोगे, நேரம் ஆகும், बहुत देर होगी, அந்த பிசாசின் கிரியைகள் விலகாது. वो शैतान की क्रियाएं दूर नहीं சில हटेगी। நேரத்துல ஒரு இருள் உங்களை சூழ்ந்து இருக்கும், कुछ समय में कुछ अंधकार आकर आपको சில छुपा कर நேரத்துல रखी சில रहेगी। சர்ப்பங்கள் உங்களுக்கு முன்பாக வரும், कुछ समय में कुछ सांप आपके सामने சில आएगी। நேரத்துல பொல்லாத மனிதர்களை உங்களுக்கு முன்பாக காட்டுவான், कुछ समय में दुष्ट मनुष्यों को आपके सामने சில दिखाएगा। நேரத்துல பிசாசு வேறு ஒரு வடிவில பயங்கரமா உங்களுக்கு முன்பாக வந்து நிற்பான். कुछ समय में शैतान दूसरे आकार में आपके सामने आकर खड़े இப்படி நீங்க रहेगा। ஆவியில போராடும் பொழுது ऐसे आप आत्मा में संघर्ष करते समय உங்களுக்கும் அவனுக்கும் பயங்கர போராட்டம் ஜெபத்துல நடந்து கொண்டு आपके இருக்கும், और उसके बीच में एक भयंकर युद्ध जो है एक அல்லது प्रार्थना में होती தரிசனத்தில் रहेगी, நடந்து கொண்டு இருக்கும், या दर्शन में होती அல்லது रहेगी, சொப்பனத்துல நீங்க அதை பார்த்து கொண்டு या இருப்பீங்க. स्वप्न में आप उसे देखते रहोगे। அப்படி போராடி போராடி ऐसे संघर्ष कर कर முடிவுல संघर्ष कर ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ கழிச்சு अंत में 1 घंटे या 2 घंटे के बाद அவன் ஓடி போயிருவான், वो भाग चले जाएगा, நீங்க ஜெயத்தை பெற்றுவீங்க. आप विजय को पालोगे। இந்த
போராட்டம் இருக்குல்ல, ये जो संघर्ष है ना, இதுல நம்ம ஜெயிச்சிட்டோம். इसमें हमने विजय पा लिया. ஆனால் சில நேரங்கள்ல लेकिन कुछ समय இந்த में அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. ये अनुभव कितने लोगों को है मैं नहीं जानता, அனுபவிச்சு நான் சொல்றேன். लेकिन मैं अनुभव किया इसलिए कहता சில हूं. நேரங்கள்ல कुछ समय में பிசாசு வருவான். நீங்க ஜெபிக்கும் பொழுது அல்லது தரிசனத்துல வருவான். आप प्रार्थना करते में समय शैतान आएगा, வந்துட்டு அப்படியே நின்னுட்டு தூர போயிருவான். वो आकर ऐसे खड़े रहेगा और चले जाएगा. he will not fight with you. உங்களோட சண்டை போட மாட்டான். वो आपसे लड़ाई नहीं करेगा, உங்களோட போராட மாட்டான். वो आपसे संघर्ष नहीं करेगा. நீங்க நினைப்பீங்க, ஐயோ என்னோட ஜெபத்தை பார்த்தானே ஓடி போயிட்டானே. आप सोचोगे मेरे प्रार्थना को देखो देखो भाग गया. பாரு எவ்வளவு வல்லமை என்கிட்ட இருக்கு. देखो मेरे पास कितना सामर्थ्य है. நான் ரியலா நடக்கிற சம்பவத்தை சொல்றேன். सच्चाई में जो हुआ वो घटना को बताता हूं. हालेलुया. हालेलुया. நம்ம நினைப்போம், हम सोचते हैं நான் ஸ்பிரிச்சுவல்ல ரொம்ப வல்லமையா இருக்கிறேன், मैं आत्मा में बड़ा हिम्मतवान हूं, ஜெபத்துல பயங்கர வல்லமையா मेरे இருந்ததனால प्रार्थना में बड़ा हिम्मतवान हूं, வந்த உடனே போய்ட்டான் பார். मेरे प्रार्थना को शुरू करते हुए भाग गया. देखो பட் இதுதான் டேஞ்சரஸ் நான் சொல்லுவேன். लेकिन यही खतरा है कर मैं कहता हूं. உங்களுக்கு முன்பாக போராடி நீங்க ஜெயிக்கிறது கூட அவ்வளவு டேஞ்சர் கிடையாது. आपके सामने आकर वो खड़े रहकर आप प्रार्थना कर उससे जीतना भी बड़ी बात नहीं. ஏனென்றால் அவனுடைய தோல்வி அந்த இடத்திலே முடிந்து விட்டது. क्योंकि उसकी हार उसी जगह पर हो जाती है, அவனுடைய போராட்டம் அந்த இடத்திலே முடிஞ்சு போச்சு. उसकी संघर्ष उसी जगह पर हो जाती है. அவன் உங்களோடு பண்ணின யுத்தங்கள் அந்த இடத்திலே finish ஆயிடுச்சு. वो आपके साथ किए हुए लड़ाई उसी जगह पर समाप्त हो गई. பவுல் சொல்லப் போகிற சாத்தானின் தந்திரங்கள் எது தெரியுமா? यहाँ पर पौलुस कहने वाले शैतान की युक्तियां क्या है जानते हो? இவன் வந்து அமைதியா நின்னுட்டு அமைதியாகவே போனான் தெரியுமா? ये आकर चुपचाप खड़े रहकर चुपचाप चला गया. அந்த देखिए பிசாசுனுடைய தந்திரங்கள் எப்படிப்பட்டது? उस शैतान की युक्तियां कैसे हैं. அல்லேலூயா. हालेलुया. அது எப்படி தந்திரமா செயல்பட முடியும்? वो कैसे युक्तियां बना सकती है அவன் चालाकी என்னோட से? ஜெபத்தை பார்த்துட்டு தூர விலகி वो போய்ட்டான். तो मेरे प्रार्थना को देखकर दूर चला நான் गया. ஜெபிச்சோன அந்த அந்தகாரம் விலகிடுச்சு. मैं प्रार्थना करती हूँ अंधकार दूर நான் हट गई. ஜெபிச்சோன அந்த சர்ப்பம் தூர ஓடி போச்சு. मैं प्रार्थना करती हूँ वो सांप दूर भाग गई. நான் ஜெபிச்சோன பிசாசுனுடைய அந்த பயங்கரலாம் தூர அப்படியே அமைதியா தூர मैं போய்ட்டான். प्रार्थना करती हूँ वो शैतान के सारे क्रियाएं दूर हट गई. நம்ம என்ன அமைதியாயிருவோம். हम क्या करेंगे? चुप हो जाएंगे. அல்லேலூயா. हालेलुया. இதே மாதிரி தான் யோபுடைய வாழ்க்கையில் நடந்தது. इसी तरह आयुब के जीवन में भी हुआ. யோபுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு தெரியுமா? आयुब के जीवन में क्या हुआ? யோபு நல்ல ஒரு நீதிமான், பரிசுத்தவான். आयुब अच्छा एक धर्मी है, एक उत्तमी है. இந்த உலகத்தை எல்லாம் சுற்றி பார்த்த சாத்தான் ஒரு நாள் யோபுவையும் பார்த்தான். ये दुनिया को सब घूम कर देखने वाला शैतान एक दिन आयुब को भी देखा. யோபுவை பார்த்தான். आयुब को देखा. வா எவ்வளவு நல்ல நீதிமான், वाह कितना अच्छा धर्मी है, எவ்வளவு உண்மையா இருக்கிறான்ப்பா, कितना सच्चा है, எவ்வளவு பரிசுத்தமா வாழ்றான். कितना पवित्र जीवन जीता है. அப்படியே சைலண்டா எங்க போயிட்டார்னா ஆண்டவருடைய சமூகத்துக்கு. ऐसी क्या किया? चुपचाप परमेश्वर के समूह में चला गया. புரியுதா? आप समझ रहे हो? யோபுவோடு அந்த நேரத்துல சாத்தான் போராடல, ஆனா சாத்தான் வந்தான். आयुब के साथ उस समय में शैतान ने संघर्ष नहीं किया, வசனம் लेकिन वो சொல்லுகிறது, आया. वचन कहती ஆண்டவருக்கு है, தேவன் கேக்குறார், परमेश्वर ने पूछा, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? क्या मेरे दास आयुब पर तूने नजरें रखी? அவன் சொல்றான், ஆமா நான் கவனம் வச்சேன். वो कहता है कि हाँ मैंने इन आंखों रखी, அப்படினா देखी. அதனுடைய மீனிங் என்ன தெரியுமா? इसका मतलब क्या நான் है? யோபு வீட்டுக்கு போனேன், मैं आयुब के घर पर गया, யோபுவை பார்த்தேன், आयुब को देखा, யோபுவின் பிள்ளைகளை பார்த்தேன், आयुब के बच्चों को देखा, யோபுவின் பரிசுத்த வாழ்க்கையை நான் பார்த்தேன், आयुब के पवित्र जीवन को देखा, யோபுடைய நீதிமானுடைய வாழ்க்கையை நான் பார்த்தேன், आयुब के धर्मी जीवन को देखा, யோபுடைய ஜெபத்தை நான் பார்த்தேன். आयुब के प्रार्थना को देखा. பார்த்துட்டு அமைதியா வந்துட்டேன். देखकर मैं चुपचाप आ गया. அல்லேலூயா. हालेलुया. இப்போ ஆண்டவர்ட்ட போய் என்ன சொல்றான் தெரியுமா? अब परमेश्वर के पास जाकर क्या कहता है? இதெல்லாம் பார்த்தல, ये सब तूने देखा ना, எவ்வளவு நீதிமானா இருக்கிறான். वो कितना धर्मी है. அப்போ சாத்தான் சொன்னான், तब शैतान ने कहा அதெல்லாம் விருதாவாய் இருப்பான், वो सब அதெல்லாம் விருதாவாய் இருக்கிறான். वो सब व्यर्थ है. அல்லேலூயா. हालेलुया. அவன்ட்ட இருக்கிறதெல்லாம் புடுங்கி பாருங்களே, उसके पास सब छीन कर देखो என்ன நடக்கும்னு. क्या होगा देखो. ஆண்டவர் சொன்னார், அனுமதி கொடுத்துட்டார். परमेश्वर ने अनुमति दे दिया. இப்போ அதே சாத்தான் தான் வந்தான். अब वही शैतान आया. இப்போ எப்படி மோதினான் தெரியுமா? अब कैसे लड़ा जानते हो? வெளியே இருக்கிற கழுதைகள் மீது பத்து கையை வச்சான். बाहर के उसके गधों पर अपने हाथ को रखा. கழுதை மீது கை வச்சாரு. गधों के ऊपर हाथ रखा. சபேயர் வந்தார்கள். कलिशिया उसके சபேர் என்கிற ஒரு குரூப், ऐसे सबेर नाम के एक मंडली आई. திடீர்னு பார்த்தா கழுதை எல்லாம் கொண்டு போயிடுச்சு. अचानक देखे तो सारे गधों को लेकर चले திடீர்னு गए. வானத்திலிருந்து அக்கினி வருகிறது, अचानक आकाश से एक अग्नि उतर कर आती है ஆடுகளை பட்சிக்கிறது. और उसके सारे भेड़ों को जला देती है. கல்தேயர்கள் வர்றாங்க, कलदेर वाले आते हैं, ஒட்டகங்களை ஓட்டிட்டு போயிட்டாங்க. ऊंटों को सब भगा कर ले ஒரு गए. பெருங்காற்று வருகிறது, एक बड़ी आंधी आती है, பிள்ளைகளுடைய வீடுகள் மீது பிள்ளைகளை மோதியது. बच्चों के घरों पर गिरकर उसको सबको नाश कर देती है. யோபு என்ன பண்ணனே தெரியல. आयुब क्या करना नहीं जानता है. என்ன பண்ணா, உண்மையா தான் நான் வாழ்ந்தேன். वो कहता है मैं सच्चाई से तो जीवन சாத்தான் बिताया. எப்படிலாம் போராடினான் தெரியுமா? शैतान ने कैसे कैसे संघर्ष किया. முதல்ல அவனுக்கு வெளியே இருந்த அத்தனை மீது கை வச்சான். पहले उसके बाहर जो भी थे सब के ऊपर हाथ रखा. இந்த சாத்தானுடைய போராட்டம் சில நேரத்துல மறைவா இருக்கும். ये शैतान के संघर्ष कुछ समय में गुप्त रीति में होती है. நீங்க நினைக்காத நேரத்துல திடீரென்று உங்க வேலையில பிரச்சனை வரும். आप जब नहीं जानोगे अचानक आपके नौकरी में एक समस्या நீங்க आएगी. நினைக்காத நேரத்துல அங்க அந்த வசனம் ரொம்ப அருமையா இருக்கும். वचन बहुत
बहुत अद्भुत रीति से நீங்கள் है। யோபு அந்த 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. आप आयु पहले अध्याय में देखिए, அவன் பேசிக்கொண்டு இருக்கையிலே இன்னொருத்தன் வந்தான். वो बातें जब कर ही रहा था तो दूसरा एक ஒருவன் வந்து சொல்றான், एक आकर कहता है, 16ஆம் வசனத்தை பாருங்க. 16 वचन को देखिए, சபையர் வந்து உம்முடைய ஒட்டங்களை எல்லாம் ஓட்டி கொண்டு போய் விட்டார்கள். सबेर आकर तेरे सारे ऊंटों को चलाकर ले गए। அவன் பேசிக்கொண்டு இருக்கையில் वो जब बातें कर ही रहा இன்னொருவன் था, வந்து சொல்றான், ஆடு மாடுகள் அக்கினி பச்சிடுச்சு. एक और आकर कहता है कि तेरे भेड़ बकरियों को अग्नि ने नाश இப்படி कर அவன் दी। பேசிக்கொண்டு இருக்கையில் ऐसे जो वो बातें कर ही रहा இன்னொருவன் था, சொல்றான், ஒட்டங்களை ஓட்டிட்டு போயிட்டாங்க. एक और आकर कहते हैं कि तेरे गधों को सब அவன் वो लेकर பேசிக்கொண்டு चले, ऊंटों को இருக்கையில் लेकर। वो जब बातें कर ही रहा था, இன்னொருவன் சொல்லுகிறான், உங்க एक- பிள்ளைங்க செத்து போச்சாங்க. एक और आकर कहता है कि तेरे बच्चे सब मर गए। அந்த துக்கத்திலிருந்து மீள்வதற்கு இடம் கிடைக்கல. वो दुख से बाहर आने के लिए समय नहीं मिली। அல்லேலூயா. हालेलुया। ஏய், கழுதையை ஓட்டிட்டு போனானா? गधे को ले गया क्या? அதை நம்ம பிடிச்சிடலாமா? उसे हम पकड़ लेंगे क्या? அப்படி அந்த ஒரு முடிவு எடுக்க கூட அங்க நேரம் கிடையாது. वैसे एक निर्णय लेने के लिए भी समय नहीं है। சில நேரத்துல பிசாசு இப்படி தான் போராடுவான். कुछ समय में शैतान ऐसी संघर्ष அவனுடைய करेगा। யுத்தங்கள் இப்படி தான் இருக்கும். उसके युद्ध ऐसे ही होंगे। அல்லேலூயா. हालेलुया। உங்களால ஒரு தீர்மானம் டிசிஷனை எடுக்கிறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை வரும். आप एक निर्णय लेने से पहले अगली एक समस्या आ जाएगी। நீங்க நினைப்பீங்க வேலையில தான் பிரச்சனை அப்படி आप பாப்பீங்க. सोचोगे मेरे नौकरी में एक समस्या திடீர்னு है, குடும்பத்துல பிரச்சனை வரும். अचानक परिवार में एक समस्या குடும்பத்துல பிரச்சனை आएगी, பார்த்தா ஸ்கூல்ல பிரச்சனை பிள்ளைங்க. अचानक स्कूल में से स्कूल में திடீர்னு समस्या நீங்க आने வெளிய लगेगी। போங்க, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகும். अचानक आप बाहर जाओगे, बाहर एक आपत्ति திடீர்னு आएगी, உங்க இருந்த கையில இருந்த பணம் எல்லாம் காலி ஆயிரும். अचानक आपके हाथ की सारे पैसे खर्च हो जाएंगे। அல்லேலூயா. हालेलुया। எல்லாவற்றிலும் கை வச்சான். सारे बातों में उसने हाथ रखने இப்ப लगा। இந்த போராட்டத்தை अब इस संघर्ष को யோபு எவ்வளவு நாள் போராடினார் தெரியுமா? आयुब ने कितने दिन झेला जानते हो? எங்க அவன் ஜெபிக்கும் பொழுது போராடி இருந்தா वो प्रार्थना करते समय यदि वो संघर्ष ஒரு लड़ा மணி நேரம் होता, 2 மணி நேரத்துல ஜெயிச்சிருக்கலாங்க. 1 घंटा या 2 घंटे में उसे जीत लिया होता। ஆனா இப்போ வருஷ கணக்குல போராட்டம், लेकिन अब बड़े सालों மாத सालों तक கணக்குல संघर्ष, போராட்டம் நடக்கிறது. अब महीने महीने तक लड़ाई होती है। அல்லேலூயா. हालेलुया। எல்லா இழப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. सारे बातों को एक के बाद एक होने लगता பிரச்சனைகள் है, வந்து கொண்டே இருக்கிறது. समस्या आती रहती है, வியாதிகள் வந்து கொண்டே இருக்கிறது. बीमारी आती रहती நான் है। நல்லா தானா இருந்தேன், मैं तो अच्छा ही था, திடீரென்று ஏன் இவ்வளவு பலகீனம்? अचानक क्यों इतनी நான் कमजोरी? நல்லா தானா இருந்தேன், मैं तो अच्छा था, திடீரென்று என் பணம்லாம் எங்க போச்சு? अचानक मेरे पैसे कहां चले நான் நல்லா गए? தானா இருந்தேன், मैं तो अच्छा था, திடீரென்று வேலையில எப்படி பிரச்சனை வந்துச்சு? अचानक मेरे नौकरी में कैसे ऐसे உங்களுக்கு समस्या आ गई? யோசிக்க கூட டைம் கொடுக்காம சாத்தான் आपको அடிப்பான். सोचने के लिए भी समय दिए बिना शैतान एक पर एक वार करता हालेलुया। रहेगा। हालेलुया। இந்த தந்திரத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். इस युक्तियों को आप समझना जरूरी है। அல்லேலூயா. हालेलुया। உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் கண்டினியூவா வருது அப்படின்னா आपके लिए एक समस्या, एक संघर्ष लगातार आती है तो கொஞ்சம் முழங்கால் பட்டு ஆண்டவர்ட்ட கேளுங்க. थोड़ा घुटने लगाकर परमेश्वर से पूछो, இதனுடைய வேர் எங்க இருக்கு? इसका जड़ कहां पर है? வேர் இஸ் தி ரூட் எங்க இருக்கு? इसका जड़ कहां पर है? இது உண்மையிலே என்னோடு கூட பலகீனத்து நிமித்தம் அல்லது என்னுடைய அறியாமை நிமித்தம் இந்த பாடுகளை நான் क्या அனுபவிக்கிறேனா, मेरे कमजोरी के द्वारा या मेरे अनजानपन के द्वारा इस कमजोरी आई है, அல்லது இதற்கு பின்பாக பிசாசு या இருக்கிறான்? इसके पीछे शैतान का कोई कार्य है? அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இப்ப யோபு அப்படிதான் அடிச்சான். अब आयुब पर भी ऐसे वार करने இப்ப लगा। இதோட முடிச்சிட்டானா? அப்படி கிடையாது. क्या यहीं पर समाप्त किया? யோபு மேலேயும் கை வச்சான். आयुब के ऊपर भी हाथ रखा, அவனுக்கும் வியாதிகள் வந்தது. उसे भी बीमारी आई, அவனையும் தூக்கி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. उसे भी उठाकर घर से बाहर कर दिए। அல்லேலூயா. हालेलुया। நீங்கள் எதிர்பார்க்க கூட முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் आप வரும். उतना बाढ़ भी नहीं जोड़ सकते, इतने संघर्ष आपके जीवन में आ இது सकते हैं। நிமித்தம் अनेகர் உங்களை வெறுக்க கூட செய்யலாம். इसके कारण कई सारे आप पर नफरत भी कर सकते சில हैं। நேரங்கள்ல உங்களுக்கு அவமானங்கள் கூட வரலாம். कुछ समय में आपको कई अपमान भी आ सकती है। இது எல்லாமே அவனுடைய தந்திரமான செயல். ये सब उसकी बड़ी एक चालाक भरी युक्तियां हैं। பட் இத நடுவுல लेकिन इनके बीच ஒண்ணே में ஒண்ணுதான் செய்யணும். केवल एक बात को करना है, உங்கள் விசுவாசத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். आप अपने विश्वास को स्थिर थाम लो। உங்க விசுவாசத்துல நீங்க உறுதியா நில்லுங்க. यदि आप अपने विश्वास में स्थिर உங்க रहोगे तो உத்தமத்துல நீங்க உறுதியா आप இருங்க. अपने खराईपन में स्थिर रहो। நீங்கள் கர்த்தருக்காய் வாழுகிற அந்த பரிசுத்த வாழ்க்கையில உறுதியா இருங்க. आप परमेश्वर के लिए जीने वाले उस पवित्र जीवन में आप स्थिर रहो। நிச்சயமாக சொல்லுவேன், निश्चय मैं कहता हूं, முடிவு வரும் பொழுது अंत आते समय யோபின் முன்னிலையை பார்க்கலும் பின்னிலைமையை 2 மடங்கானவர் ஆசீர்வதிப்பார். आयुब के पहले के जीवन से बढ़कर आने वाले जीवन को परमेश्वर ने दुगना आशीष இப்படி किया। சாத்தான் உங்களோடு போராடினால் ऐसे शैतान आपके साथ यदि युद्ध करता है அதனுடைய तो முடிவுல உங்களுக்கு நிச்சயமாக ஒரு உயர்வு வரும். उसके अंत में निश्चय आपके लिए एक ऊंचाई आएगी। அது உங்களை இப்ப இருக்கத பார்க்கல 2 மடங்கு அதிகமாய் वो கொண்டு आप போகும். जो अभी है इससे दुगना आपको उठा लेकर அது जाएगी। வரைக்கும் लेकिन तब तक உங்கள் விசுவாசத்தோடு அவன் போராடுவான். आपके विश्वास के साथ वो संघर्ष உங்கள் करेगा, உத்தமத்தோடு அவன் आपके போராடுவான். खराईपन के साथ वो உங்கள் संघर्ष பரிசுத்த करेगा, வாழ்க்கையோடு அவன் आपके போராடுவான். पवित्र जीवन के साथ वो உங்களை संघर्ष ஜெபிக்க करेगा, விடாமல் தடை பண்ணுவான். आपको प्रार्थना न किए बिना रोकने நீங்கள் लायक ஆராதனைக்கு रहेगा, வர
வரவிடாமல் தடை பண்ணுவார். आपको आराधना में न आने लायक रोकेगा. நீங்கள் சபைக்கு வரவிடாமல் தடை பண்ணுவார். आपको कलीसिया में न आने लायक वो இந்த रोकेगा. போராட்டங்கள் எல்லாம் திடீரென்று நடக்க ये ஆரம்பிக்கும். सारे जो संघर्ष अचानक होने लगेगी. இந்த மறைவான யுத்தத்தை ये सारे गुप्त लड़ाइयों को ஆவிக்குரிய ரீதியில் அணுகினால் மாத்திரமே ஜெயம் பெற आप முடியும். आत्मिक जीवन आत्मिक रीति से यदि आप संघर्ष करोगे எபேசியர் तो 6ஆம் அதிகாரத்துல வார்த்தை வாசித்தோம் தெரியுமா? சர்வாயுத வர்க்கங்கள். इफिसियों 6वां अध्याय में हमने पढ़ा था है कि परमेश्वर की हथियारों அந்த के சர்வாயுத வர்க்கத்துல எதுவுமே உலக பிரகாரமா சார்ந்தது கிடையாது. उन हथियारों में कोई भी दुनिया की रीति में एक भी नहीं அது है. எல்லாம் விசுவாசத்துக்கான கேடகம் இருந்தது. वो सब विश्वास का ढाल के द्वारा आई ரட்சினை है. என்னும் தலைசீராய் இருந்தது. वो जो एक उद्धार करने वाला एक मुकुट था. சுவிசேஷம் என்னும் பாதரட்சை இருந்தது. सुसमाचार नाम के चप्पल थी வசனம் उसमें. என்கிற பட்டயம் இருந்தது. वचन नाम का तलवार था उसमें. எல்லாமே ஆவிக்குரிய ஆயுதங்களாய் இருந்தது. उसमें सब हम देख सकते हैं आत्मिक हथियार थे. அப்ப இப்படி பிசாசு திடீரென்று உங்களோட உங்கள் வாழ்க்கையிலோ உங்கள் குடும்பத்தோட நீங்க போராட तो ஆரம்பித்தால் अचानक ऐसे शैतान आपके साथ आपके परिवार के साथ लड़ने लगे तो நீங்கள் உங்க ஸ்பிரிச்சுவல் வெப்பன் தான் யூஸ் பண்ணணும். ஆவிக்குரிய ஆயுதங்களை தான் யூஸ் பண்ணணும். आप आपके आत्मिक हथियारों को केवल इस्तेमाल करना அப்பதான் है. விசுவாசம் அதிகமாகணும். तब विश्वास और बढ़ेगी. அப்பதான் வசனம் அதிகமாய் வரணும். तब वचन बाहर और निकलना அப்பதான் है. ஜெபம் அதிகமாய் तब வரணும். प्रार्थना और निकलनी है. அப்பதான் உத்தமம் அதிகமாய் तब நிற்கணும். हमारी खराईपन में और खड़े रहना है. அல்லேலூயா. हालेलुया. இப்படி மறைவாய் இருக்கிற சில யுத்தங்களை ऐसे गुप्त रहने वाले कुछ युद्धों நீங்கள் को பார்த்து கொண்டு இருக்கலாம். आप शायद आपके அல்லது जीवन में सामना அனுபவித்துக் கொண்டு करते இருக்கலாம். या अनुभव करते रहेंगे. இன்னைக்கு ஆண்டவர் அதிலிருந்து விடுதலை आज கொடுப்பார். परमेश्वर उससे आपको एक छुटकारा அல்லேலூயா. देगा. हालेलुया. கடைசி வரைக்கும் உத்தமமாய் இருந்து பாருங்க. आखिर तक खराई बनकर रहकर देखिए. ஜெயம் முடிவிலே நமக்கு தான் உண்டு. विजय निश्चय हमारे लिए होगी. சாத்தானுக்கு ஜெயம் கிடையாது. शैतान के लिए विजय அவன் नहीं है. எவ்வளவு தந்திரத்தோடு நம்மளோட वो போராடினாலும் कितनी भी चालाकी के साथ युक्तिक நம்ம बनाए, உறுதியா நின்னோனா हम स्थिर खड़े रहने पर ஜெயம் நமக்கு உண்டு. विजय हमारा है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இப்ப மறைவான பெருமைகள் நமக்குள்ளே வரக்கூடாது. तो छुपा हुआ घमंड हमें नहीं आना चाहिए. மறைவான பாவங்கள் நமக்குள்ளே இருக்க கூடாது. छुपा हुआ पाप हमारे अंदर नहीं रहना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. சில நேரத்துல மறைவான யுத்தங்கள் நடக்கும். कुछ समय में छुपी हुई युद्ध होती அந்த रहेगी. யுத்தத்திற்கு நீங்கள் எப்பொழுதுமே விசுவாசத்தோடு நீங்கள் போராடி ஜெயிக்க उस வேண்டும். युद्ध के लिए हमेशा विश्वास के साथ आत्मिक रीति से लड़कर जीतना है. பயந்துராதீங்க. उसको देखकर मत डरो. அல்லேலூயா. हालेलुया. அத குறித்து பயப்படக்கூடாது. उसके देखकर नहीं தைரியமா डरना है. இருங்க. हिम्मत के साथ रहो. தைரியமா போராடுங்க. हिम्मत के साथ लड़ो. ஒரு நாள் நிச்சயமா ஆண்டவர் நமக்கு ஜெயம் தருவார். एक दिन निश्चय परमेश्वर हमें विजय देगा. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. நான்காவது ஒரு காரியத்தை பார்க்கலாம். चौथा एक बात को देखेंगे. மறைந்திருக்கிற பலன் அல்லது ஆசீர்வாதம். छुपी हुई बल या आशीष. அல்லேலூயா. हालेलुया. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 2:9 पहला कोरिन्थियों 2 उसके 9 में हम पढ़ते हैं. அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு जो कोई उसके पास प्रेम कर அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறதை उसने तैयार किया हुआ கண்கள் பார்க்கவில்லை, आंखों ने नहीं देखा, செவிகள் கேட்கவில்லை, कानों ने नहीं सुना இருதயத்தில் உணரவில்லை. और हृदय में महसूस भी नहीं ஆனாலும் அவருடைய हुआ, ஆவியினால் அதை உணர்த்துகிறார். लेकिन फिर भी अपने आत्मा से उसे महसूस दिलाता இப்போ है. நமக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். अब परमेश्वर ने हमारे लिए पहले से तैयार करके ஆனா रखा சில है, நேரங்கள் நம்முடைய கண்களுக்கு அது தெரிவதில்லை. लेकिन कुछ समय हमारे आंखें उसे देख नहीं पाती. இதுல ஆபிரகாம் நமக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. इसमें अब्राहम हमारे लिए एक अच्छे उदाहरण है. ஆபிரகாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், उत्पत्ति 12वां अध्याय में परमेश्वर कहते हैं, நான் உன் தகப்பனை வீட்டை விட்டுட்டு, मैं तुझे तेरे पिता के घर को छोड़कर, உன் ஜாதியை விட்டுட்டு, तेरे जाति को உன் छोड़कर, ஊரை விட்டுட்டு, तेरे गांव को छोड़कर நான் காண்பிக்க போகிற தேசத்திற்கு போ मैं दिखाने वाले देश की ओर तू जा. அப்படின்னு சொல்லிட்டார். ऐसे कह दिया. தேசத்தை காண்பிக்கல. देश को नहीं दिखाया. அல்லேலூயா. हालेलुया. தேசத்தை காண்பிக்கல. देश को नहीं அவர் दिखाया. சொல்றாரு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ वो போகணும். कहता है मैं दिखाने वाले देश की ओर तुझे जाना है. எபிரேயர் 11:8 அப்படிதான் சொல்லுது. इब्रानियों 11:8 कहती है, தான் போகும் இடம் இன்னதென்று தெரியாமலே போனாரா. वो जाने वाला मार्ग क्या है वो जाने बिगर ही वो चले गया. இப்போ ஆபிரகாமுக்கு blessing, அந்த ஆசீர்வாதங்கள் மறைந்திருக்கிறது. अब अब्राहम के लिए वो आशीष छुपी हुई है, ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து போறாரு. लेकिन फिर भी परमेश्वर के वचन को आज्ञा मानकर वो जाता போகிற है. வழியில ஆரான் வந்தது. जाने वाले मास्ते में हारान आई. ஆரான்ல உட்கார்ந்துட்டாரு. हारान में बैठ गया, ஏன்னா அவர் நினைச்சாரு இது கூட ஆண்டவருடைய கட்ட இது क्योंकि இடமா उसने இருக்கணும். सोच लिया शायद परमेश्वर की इच्छा यही देश हो ஆரான்ல सकती है. தேராக மரித்த உடனே हारान में जब उसका मरने लगा, ஆண்டு சொல்றாரு, ஏய் இது இல்லப்பா நான் காட்டின தேசம், இன்னும் போ அப்படிங்கிறாரு. वो परमेश्वर ने कहा कि ये वो देश नहीं और आगे இப்போ जाकर. கானான்ல போய் நிக்கும் பொழுது अब उस कानान में जाकर रुकते ஆண்டு समय சொல்லுகிறாரு, परमेश्वर कहता है, நீ நிற்கிற இந்த தேசத்தை நான் உனக்கும் உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன். तू रहने वाले इस देश को तुझे और तेरे संतानों को मैं
मैं तुझे दूंगा। இப்போ ஆபிரகாம் அந்த கல்தேர் என்னும் பட்டணத்திலிருந்து புறப்படும் பொழுது अब अब्राहम उस कल्देर नाम के देश से निकलते समय எந்த தேசம் என்று தெரியாது. कौन सा देश ये नहीं जानता அந்த था। தேசம் எப்படி இருக்கும் தெரியாது. वो देश कैसा रहेगा नहीं அந்த पता है। தேசத்தின் ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும், उस देश की आशीष कैसे होगी नहीं அந்த पता। தேசத்துல என்னெல்லாம் நடக்கும், उस देश में क्या क्या होगी எதுவுமே அவருக்கு தெரியாது. वो कुछ भी नहीं जानता था। ஆனால் लेकिन ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து போகிறார். परमेश्वर के वचन को आज्ञा मानकर वो அந்த जाता है। தேசத்துல காலை வச்ச உடனே उस देश में पैर रखते ही ஆண்டவர் சொல்றார், இதுதான் நான் உனக்கு தந்த தேசம். परमेश्वर कहता है कि यही वो देश है मैं जो तुझे देना சில चाहता हूं। நேரங்கள்ல நம்முடைய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் அப்படிதான் வச்சிருப்பார். कुछ समय में हमारे आशीषों को परमेश्वर ऐसे ही रखता है। நீங்க போராடி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, आप संघर्ष कर कर मांगते என்னை रहोगे, ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க. मुझे आशीष करो, मुझे आशीष ஆண்டவர் करो। சொல்றார், நீ போயிட்டே இருப்பாடி. परमेश्वर कहेगा तू चलते रह। எவ்வளவு தூரம் போகணும், कितने दूर நீ चलना है, போயிட்டே இரு तू அப்படிம்பார். चलते ही रह कहेगा। ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, एक जगह पर परमेश्वर कहेगा இதுதான் உனக்கான ஆசீர்வாதமான यही இடம். तेरे आशीष की जगह है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। சில காரியங்களுக்கு ஜெபித்துக் கொண்டே இருப்பீங்க, कुछ बातों के लिए प्रार्थना करते ही रहोगे, மாதங்கள் கடந்துகிட்டே இருக்கும், महीने बीत कर जाती வருடங்கள் रहेगी, கடந்துகிட்டே இருக்கும். साल बीत कर जाती रहेगी। நீங்க நினைப்பீங்க, आप सोचोगे எனக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்க क्या மாட்டாரா, मुझे परमेश्वर मुझे आशीष नहीं எனக்கு करेगा, ஆண்டவர் பிள்ளை கொடுக்க क्या மாட்டாரா, परमेश्वर मुझे बच्चे नहीं என் देंगे, பிள்ளைக்கு திருமணம் मेरे நடக்காதா, बच्चों का शादी नहीं என் होगा, குடும்பத்துல சமாதானம் क्या வராதா, मेरे परिवार में शांति नहीं ஏன் आएगी, இப்படிப்பட்ட காரியங்கள் क्यों ऐसे बातें போய்கிட்டே இருக்கும். आप चलते ही இந்த रहेगी। மாசத்துல நடக்குமா, क्या इस महीने में होगी, அடுத்த மாசம் நடக்குமா, अगले महीने में होगी, அடுத்த வருஷத்துல क्या उसके நடக்குமா, अगले साल में होगा। நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. आप लगातार प्रार्थना करते ஆனா रहोगे, ஒரு நாள் வரும், लेकिन एक दिन एक ஆண்டவர் आएगी, சொல்லுவாரு, परमेश्वर कहेगा இன்றையிலிருந்து நான் உன்னை ஆசீர்வதிக்க आज போறேன், से मैं तुझे आशीष करूंगा, இன்றையிலிருந்து நான் உன்னை ஆசீர்வதிக்க आज से போறேன், मैं तुझे आशीष करने वाला இரட்டிப்பான हूं, ஆசீர்வாதத்தை தருவேன். दुगने आशीष को मैं तुझे दूंगा। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। அதுவரைக்கும் உங்களுடைய கண்களுக்கு தெரியாத तब तक காரியங்கள் आपकी आंखों के सामने वो नहीं दिखाई அதற்கப்புறம் தெரிய पड़ेगी, ஆரம்பிக்கும். लेकिन उसके बाद वो दिखाई देने लगेगी। ஹalleluya, हालेलुया। அதான் ஆண்டவர் சொன்னாரு, इसीलिए परमेश्वर ने நீங்க कहा எல்லாம் வெளிய நின்னு ஜெபம் பண்ணாதீங்க, ये तुम बाहर खड़े रहकर प्रार्थना मत करो, சந்தையில நின்னு ஜெபம் பண்ணாதீங்க, आप गली गली में खड़े रहकर प्रार्थना मत உனக்கு करो। ஒரு காரியம் நடக்கணுமா, तुझे यदि कोई बात पूरा होना है என்னிடத்தில் तो உனக்கு பலன் வேண்டுமா, मेरे पास तुझे फल चाहिए तो உன் அறை வீட்டை பூட்டி கொண்டு அந்தரங்கத்துல ஜெபம் பண்ணு. तेरे भीतरी कोठरी में जाकर उसे दरवाजा बंद कर कर प्रार्थना அந்தரங்கத்தில் कर। பார்க்கிற பிதா வெளியரங்கமாக உனக்கு பதிலளிப்பார். गुप्त में देखने वाला पिता बाहरी रूप से तुझे அவர் आशीष को देगा। அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா, वो गुप्त को நீ देखने वाला பண்ணுகிற पिता है ஜெபத்திற்கு பலன் உண்டு. और तेरे प्रार्थना के लिए निश्चय जवाब நீங்கள் मिलेगी। தர்மம் செய்யும் பொழுது आप जब किसी को कुछ देकर मदद மற்றவர்கள் करते हो, செய்கிறது போல செய்யாதீங்க, जब दूसरे करते हो उसके समान मत करना, மனிதர்கள் பார்க்கும்படி செய்யாதீங்க, मनुष्य को दिखाने लायक किसी को मदद मत करना, அந்தரங்கத்துல செய்யுங்க. गुप्त में करो। அந்த தர்மத்திற்கான பலனை கர்த்தர் வெளியரங்கமா ஒரு நாள் उस गुप्त கொடுப்பார். में किए हुए मदद को परमेश्वर बाहरी रूप के आपको फल என் देगा। தேவன் ஒருவருக்கும் கடனாளியா இருக்கவே मेरा மாட்டார். परमेश्वर किसके लिए भी कर्जदार नहीं बनकर உங்கள் रहता है। ஜெபத்திற்கான பலனை நிச்சயமாய் தருவார். आपके प्रार्थना के फल को निश्चय वो तुम्हें நீங்கள் देगा। செய்ததற்கான நன்மைக்கான பலனை நிச்சயம் आपने தருவார். किए हुए कार्य का फल निश्चय वो तुम्हें देगा। இன்றைக்கு அது உங்கள் கண்களுக்கு மறைவாய் वो இருக்கலாம். शायद आपके नजरों के लिए आज छुपी हुई होगी। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। யோசேப்புக்கு यूसुफ के लिए எகிப்துல என்ன இருக்கிறது தெரியாது, मिस्र में क्या है वो नहीं ஆனா जानता எகிப்துல था, கொண்டு போனாரு. लेकिन मिस्र में लेकर गया। எகிப்துல தான் அவனுக்கான உயர்வு இருந்தது. मिस्र में उसके लिए एक अच्छे ऊंचा पद था। தானியேலுக்கு சிங்க குகை ஒரு உயர்வை கொடுத்தது. दानियल को सिंह के गुफे ने एक अच्छे ऊंचाई को दी। ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு ஒரு அக்கினி சூளை உயர்வை கொடுத்தது. शाद्रक मेशक अबेदनगो को एक अग्नि की भट्टी ने एक बड़े ऊंचाई ஒரு को दी। ரூத்துக்கு பெத்லெகேம் ஒரு உயர்வை கொடுத்தது. एक रूत के लिए बेथलेहम ने एक अच्छे ऊंचाई को दी। இப்படிதான் சில இடங்களில் ऐसे कुछ जगहों पर நீங்க நினைப்பீங்க இவ்வளவு பெரிய தீமை நடுவில் நான் இருந்து கொண்டு आप सोचोगे इतने बड़े हानि के बीच में मैं जीता இவ்வளவு हूं, பெரிய போராட்டத்தின் நடுவில் நான் கொண்டு इतने बड़े मैं இருக்கிறேன். संघर्ष के बीच में मैं जीता हूं, இதனுடைய முடிவு என்ன? इसका अंत क्या है? ஆண்டவரை உறுதியாய் பிடித்தவர்கள் என்றைக்கும் ஒரு நாள் கனமடைவார்கள். परमेश्वर को स्थिर थामे हुए एक ना एक दिन आदर पाएंगे। ஹalleluya, 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 ஹalleluya। ஆண்டவரை உறுதியா பிடிச்சு கொள்ளுங்க. परमेश्वर को स्थिर थाम लो, உங்கள் ஜெபங்கள் நிச்சயமாய் கேட்கப்படும். आपके प्रार्थना निश्चय सुनी உங்களுடைய जाएगी, விருப்பங்களை கர்த்தர் நிச்சயமாய் ஒரு நாள் நிறைவேற்றுவார். आपके चाहतों को परमेश्वर निश्चय एक दिन पूरा உங்களுக்கு करेगा। மறைந்து இருக்கிறது என்று சொல்லி அது இல்லை என்று நினைக்காதீங்க. आपके लिए छुपा है इसके लिए वो नहीं होगा ऐसा नहीं है, நிச்சயமா அதை ஆண்டவர் கொடுப்பார். निश्चय परमेश्वर तुम्हें देगा। கடைசியா கொண்டு சொல்லுகிறேன், आखिर में कहकर समाप्त மறைந்து करूंगा, இருக்கிற நித்திய வாழ்வு. और छुपा हुआ एक अनंत काल का जीवन। ஹalleluya, हालेलुया। எபிரேயர் 11:16 சொல்லுகிறது, इब्रानियों 11:16 कहती है, அவர்கள் தங்கள் சுய தேசத்தை நாடாமல் वो अपने खुद के देश को அந்த चाहते பரம न हुए, தேசத்தையே நாடி वो போனார்கள். स्वर्गीय देश को चाह कर गए। அந்த விசுவாச வீரர்களுடைய பட்டியல்களை பார்க்கும் பொழுது उस विश्वास वीरों के लिस्ट को देखते समय அவர்கள் தேசத்தை விட்டு போனார்கள், वो अपने देश को छोड़कर गए, அடிகளை வாங்கினார்கள், मार खाए, காவல்ல கிடந்தாங்க, वो बंदीगृह में थे, நிர்வாணத்துல இருந்தாங்க, वो निर्वाण नग्नपन சிங்க में थे, குகையில விழுந்தாங்க, सिंह के गुफे में थे, அக்கினி சூளையில
போனாங்க अग्नि के भट्टे में गए எத்தனையோ போராட்டங்கள் इतने सारे எத்தனையோ संघर्ष கண்ணீர்கள் इतने सारे இந்த आंसू நடுவுல அவங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருந்தது इसके बीच में केवल एक भरोसा நான் था இந்த போராட்டத்தின் நடுவுல இங்கு மரித்தால் मैं इस संघर्ष के बीच में यदि यहाँ पर मरूं तो நிச்சயமாக எனக்கு ஒரு பரலோக ராஜ்யம் உண்டு निश्चय मेरे लिए एक स्वर्ग राज्य நமக்கு ஒரு है பரலோக ராஜ்யம் இருக்கிறது हमारे लिए एक स्वर्ग அது राज्य இன்னைக்கு है மறைந்திருக்கலாம் वो आज हमारे लिए இன்னைக்கு அது छुपी உங்களுடைய हुई है கண்களுக்கு वो தெரியாமல் आज இருக்கலாம் आपकी आंखों के सामने ஆனால் नहीं ஒன்று है புரிந்து लेकिन एक கொள்ளுங்கள் बात को समझ लो கர்த்தருக்காக நீங்கள் எதை परमेश्वर के लिए செய்தாலும் आप जो भी करो கர்த்தருக்காக நீங்க எதை இழந்தாலும் परमेश्वर के लिए आप कुछ भी खो दो ஒன்று புரிந்து கொள்ளுங்க एक बात को समझ लो இன்றைக்கு நான் எதை இழந்தாலும் எனக்கு பரலோகத்தில் அதற்கான பதிலை आज मैं தருவார் जिसे भी खो तो मुझे स्वर्ग राज्य में उसका फल இந்த मिलेगा உலகத்துல என்னுடைய வாழ்க்கையை இழந்தாலும் பரலோக வாழ்வு எனக்கு உண்டு इस दुनिया में मैं अपने जीवन को खोने पर भी मेरे लिए स्वर्ग राज्य है ஹalleluya हालेलुया மனம் திரும்புங்கள் मन फिरो பரலோக ராஜ்யம் சமீபமா स्वर्ग இருக்கிறது राज्य निकट है இந்த வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளையே इस वचन को सुनने वाले परमेश्वर के இன்றைக்கு लोगों உனக்கு பரலோகம் என்பது உன்னுடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளாய் आज இருக்கலாம் स्वर्ग आपके आंखों के सामने न दिखने लायक रह सकती है அப்படிப்பட்ட ஒரு தேசமாய் இருக்கலாம் ऐसा एक देश बनकर रहेगी ஆனால் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது लेकिन वचन सफाई से कहती है கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார் यीशु मसीह शीघ्र आने இயேசு वाला है சீக்கிரம் வரப்போகிறார் यीशु मसीह शीघ्र आने அவர் वाला है பரலோகத்துக்கு உன்னை அழைத்து கொண்டு वो போவார் स्वर्ग राज्य को तुझे लेकर जाएगा பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக जो கடவன் पवित्र है वो और पवित्र हो நீதிமாய் जाए இருக்கிறவன் இன்னும் நீதி செய்ய जो கடவன் धर्मी है वो और धर्मी करे அசுத்தமாய் இருக்கிறவன் அசுத்தமாய் இருக்க கடவன் जो अशुद्ध है वो और अशुद्ध रहे சீக்கிரம் என்னுடைய மேனேசர் वो வரப்போகிறார் शीघ्र मेरा यीशु मसीह आने वाला है हालेलुया। हालेलुया அந்த பரலோக ராஜ்யத்திற்கு उस स्वर्ग राज्य के लिए எத்தனை பேர் कितने ஆயத்தப்பட்டிருக்கிறார்கள் लोग जाने के लिए तैयार हैं எனக்கு பரலோகமே தெரியாது मैं तो स्वर्ग नहीं அது जानता हूं எப்படி पिता இருக்கு எனக்கு वो தெரியாது कैसा होगा मैं नहीं அங்க போனா जानता கண்ணீர் இல்லன்னு சொல்றாங்க वहां जाएंगे तो आंसू नहीं कहते அங்க हैं போனா வியாதி இல்லன்னு சொல்றாங்க वहां जाएंगे कोई बीमारी नहीं அதெல்லாம் कहते அப்படி हैं இருக்க முடியுமா ये सब नहीं रह सकते இன்னைக்கு हैं इसके அநேகருடைய बिना கேள்வி அதுதான் आज कई लोगों का सवाल அது எப்படி यही है பரலோகத்துல வியாதி வராது ऐसे कैसे स्वर्ग में அது எப்படி बीमारी नहीं பரலோகத்துல आएगी கண்ணீர் இருக்காது ऐसे कैसे स्वर्ग में आंसू नहीं है ஹalleluya हालेलुया பரலோக வாழ்வானது இந்த மாம்சம் இருக்கிறதுடைய வாழ்வு அல்ல स्वर्ग का राज्य जो है हम शरीर के अनुसार இந்த जीने वाला மாம்சம் जीवन இருக்கிற नहीं வரைக்கும் தான் உனக்கு நோவு உண்டு जब तक ये शरीर है तब तक हमारे लिए बीमारी இந்த है மாம்சம் இருக்கிற வரைக்கும் தான் கண்ணீர் உண்டு जब तक ये शरीर है तब तक तुम्हारे लिए आंसू बनी இந்த रहेगी மாம்சம் இருக்கிற வரைக்கும் தான் வேதனை உண்டு जब तक ये शरीर है तब तक वेदना ஆனா रहेगी பரலோக வாழ்வு என்பது लेकिन स्वर्ग का जीवन மாம்சத்திற்குரிய வாழ்வு அல்ல शरीर का जीवन அது नहीं है ஆவிக்குரிய வாழ்வு वो आत्मिक जीवन அது है ஆவிக்குரிய வாழ்வு वो आत्मिक जीवन है இது கனவீனமாய் விளைக்கப்பட்டாலும் ये जो कमजोरी के साथ बोए जाने पर भी கனமுள்ளதாய் ஒரு நாள் எந்திரிக்கும் और आदर के साथ एक दिन இது उठेगी பலவீனமுள்ளதாய் ये விதைக்கப்பட்டாலும் कमजोरी के साथ बोने पर भी இது பலமுள்ளதாய் ஒரு நாள் எந்திரிக்கும் ये बल के साथ एक दिन उठेगी இது அழிந்து போகிறதாய் விதைக்கப்பட்டாலும் ये विनाशी रूप में बोए जाने पर இது भी ஒரு நாள் அழியாமையை தரித்துக் கொள்ளும் और एक दिन अविनाशी को धारण कर लेगी அப்படி அழியாமையை தரித்துக் கொள்ளும் பொழுது वैसे अविनाशी को धारण करते समय மரணம் ஜெயமாக விழுங்கப்படும் मौत जो विजय के रूप में प्रकट மரணம் होगी ஜெயமாக விழுங்கப்படும் मौत जो है विजय के रूप में प्रकट மரணமே होगी உன் கூரங்கே हे मौत तेरा कहां पे तेरा मार्ग பாதாளமே உன் ஜெயம் எங்கே हे अधोलोक तेरा विजय कहां पर है மரணத்தையும் பாதாளையும் ஜெயித்த இயேசு கிறிஸ்து अधोलोक और पाताल को जीतने वाला यीशु मसीह உங்களையும் என்னையும் ஜெயிக்க வைப்பார் आपको और मुझे विजय पाने लगाएगा அப்படி ஜெயம் எடுத்தவர்கள் ऐसे विजय पाए हुए பரலோக ராஜ்யத்தில் வாசம் स्वर्ग பண்ணுவார்கள் राज्य में निवास करेंगे அவரோடு கூட சிங்காசனத்தில் उसके साथ அமர்ந்திருப்பார்கள் सिंहासन में அந்த बैठेंगे பரலோக ராஜ்யத்திற்கு उस स्वर्ग राज्य के लिए வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவர் ये ஆயத்தப்படுங்க वचन को सुनने वाले आप हर कोई तैयार இன்னைக்கு हो உங்களுடைய जाओ கண்களுக்கு மறைந்திருக்கலாம் आज शायद आपकी आंखों के लिए छुपी होगी ஆனால் பரலோகம் உண்டு என்று நிச்சயம் உண்டு लेकिन स्वर्ग का निश्चय एक है அந்த தேசத்திற்காக उस ஆயத்தப்படுங்க देश के लिए अपने आप को तैयार करो கர்த்தருடைய மனவாட்டியாய் परमेश्वर की दुल्हन बनकर நாம் ஆயத்தப்படுவோம் हम अपने आप को तैयार கர்த்தருடைய करेंगे ஆவியானவர் நமக்கு உதவி परमेश्वर की செய்வார் पवित्र आत्मा हमें मदद करे கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் परमेश्वर आपको आशीष करे